நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் அல்ல அண்ணாமலையாருடைய தனிப்பெரும் கருணையினாலே சிவராத்திரி பெருவிழாவை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் நினைக்க முக்தி தருகிற திருவண்ணாமலையில் இருக்க வாய்ப்பளித்த இறையருளை நன்றியோடு வணங்கி கண்விழித்திருக்க வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியோடு காத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் அறங்காவலர்களும் என்னுடைய நல்ல நண்பர்கள். இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையர் அவர்கள் மிக அக்கறையோடு திருக்கோயில் ஊழியர்கள் முயற்சியோடு உபயதாரர்களுடைய முயற்சியோடு இந்த பெருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்கிற முதல் பிரார்த்தனையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் ரெண்டு என்னன்னு கேட்டால், சாப்பிடாம பட்னி இருக்கிறது கஷ்டம், தூங்காம முழிச்சிருக்கிறது கஷ்டம். கரெக்டா? நான் கை தட்டுங்கன்னு கேட்க மாட்டேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கை நல்லா தட்டினோம்னா பிளட் ப்ரெஷர் குறையும், சர்க்கரை அளவாக இருக்கும், 5 வருஷம் ஆயுசு கூடும். சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறவங்க தட்டாதீங்க, கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தட்டுங்க, உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. அதுக்காக ரொம்ப தட்டாதீங்க, 5 நாள் முன்னாடி போயிடுவீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணாமலையாருடைய பாதத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு 2-3 செய்தி முதல்ல சொல்லிட்டு பட்டிமண்டபத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதான் விவாத மேடை. எத்தனையோ தலங்கள் உலகத்தில் உண்டு என்று சொன்னாலும் இந்த திருவண்ணாமலைக்கு என்று ஒரு தனித்த சிறப்பு இருக்கிறது. என்ன அது? ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை. நிறைய தவம் பண்ணுகிற பெரியவர்களை வா வா என்று அழைக்கக்கூடிய வலிமை உடைய மலை அண்ணாமலை. இந்த திருத்தலத்திலே சிவராத்திரி அன்றைக்கு இருப்பது என்பது நம்முடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்காது. அண்ணாமலை என்கிற இந்த மலைக்கு நீங்க கண்ணால் பார்க்கிறீர்கள் அல்லவா, இது ஒரு பொருள். அதாவது இங்கேருந்து பார்க்கிற அந்த மலை ஒரு பொருள். யாராவது கோயிலுக்குள்ள போய் நாம சுவாமியை பார்க்க முடியலன்னு வருத்தமா இருந்தா, கூட்டமா இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. மற்ற ஊர்கள் எல்லாம் இல்லாத சிறப்பு இங்கு மலைதான் சிவலிங்கம். இந்த பெரிய மலை இருக்கு இல்லையா, அதுதான் சிவலிங்கம். நீங்க யோசிப்பீங்க, எப்படியா மலையை போய் சிவலிங்கம்னு சொல்ற அப்படின்னு யோசிப்பீங்க. குற்றாலத்துல ஒரு புலவர் போய் நின்று குற்றால மலையை பார்க்கிறாரு. அதுல ஒரு பலா மரம், அந்த பலா மரத்துல பலா பழம் அப்படி பழுத்து பெருசா அப்படி தொங்குது. அது ரொம்ப முத்தி போனதால வெடிச்சு அது உள்ளேந்து தேன் வடியுது. அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு அந்த புலவர் பாடுறாரு ஒரு பாட்டு, மலையெல்லாம் சிவலிங்கம், மலைகள் ஈன்ற மரமெல்லாம் சிவலிங்கம். மலை மட்டும் இல்ல, மலையில் இருக்கிற மரம் சிவலிங்கம். அதை விட பலாப்பழம் இருக்கு பாருங்க, சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். எப்படி பாடுறாரு பாருங்க, மலையெல்லாம் சிவலிங்கம், மலைகள் ஈன்ற மரமெல்லாம் சிவலிங்கம், மரங்கள் ஈன்ற கனியெல்லாம் சிவலிங்கம். பலாப்பழம் கனியெல்லாம் சிவலிங்கம், கனிகள் ஈன்ற சுளையெல்லாம் சிவலிங்கம். இந்த சுளைய பாருங்க, சுளையெல்லாம் சிவலிங்கம், சுளைகள் ஈன்ற வித்தெல்லாம் சிவலிங்கம். சுளைய உரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விதை எப்படி இருக்குது? அப்ப எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவங்க? மலையெல்லாம் சிவலிங்கம், மலைகள் ஈன்ற மரமெல்லாம் சிவலிங்கம், மரங்கள் ஈன்ற கனியெல்லாம் சிவலிங்கம், கனிகள் ஈன்ற சுளையெல்லாம் சிவலிங்கம்,
சுளைகள் ஈன்ற வித்தெல்லாம் சிவலிங்கம். அப்படி எல்லாம் சிவலிங்கமா இருக்கிறது என்று சிவபெருமானை அனுபவிப்பார்கள். அதனால நம்ம இன்னைக்கு கோயிலுக்குள்ள போக முடியல, சாமி கும்பிட முடியலன்னா சில பேர் போக முடியும், சில பேர் முடியாது. பெரும் கூட்டம் வந்தா எல்லாரையும் எப்படி உள்ள விட முடியும்? ஒவ்வொரு கால பூஜைக்கும் வருத்தமே படாதீங்க. மலை அதை தரிசனம் பண்ணுகிற போது நீங்கள் சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகிறீர்கள். இதை முதல்ல உள்வாங்கிக்கங்க. இந்த மலை ஏதோ ஒரு காலத்தில் எரிமலையாக இருந்திருக்கணும். இது சயின்ஸ். நான் என்னுடைய பேச்சில் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்து தான் பேசுவேன். ஏதோ ஒரு 5000 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிச்சயமா இது ஒரு எரிமலையாக இருந்திருக்கணும் இந்த மலை. ஏன்னு கேட்டா இதை சுத்தி இருக்கிற செஞ்சி வரைக்கும் போய் பாருங்க, உருண்டை உருண்டை கல்லா இருக்கும். அது மாதிரி கல்லு வேற பகுதி முழுக்க நீங்க தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இந்த பூமியிலேருந்து அப்படி உள்ள இருக்கிறத சுருட்டிக்கிட்டு மேல எரிமலை வரும்போது இது மாதிரி கற்களை உள்ளேந்து வெளியே கொண்டாந்து கக்கும். அப்படி வெளியில வந்து அந்த கற்கள் விழுந்துதான் அந்த திரள் திரளா பாறை பாறையா இருக்கிற மலைகள் உருவாயிருக்கணும். அதனால என்றோ ஒரு காலத்தில் இது எரிமலையாக இருந்திருக்கிறது. நாம அதை நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்குத்தான் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தின் போதும் மேலே நெருப்பை ஏற்றி மீண்டும் அதை அனுபவித்து பார்க்கிறோம், அதை ரசிச்சு பார்க்கிறோம். நெருப்பு தெய்வம் என்று கொண்டாடுகிறோம். எப்படி நெருப்பு தெய்வம்? ருத்ரன் என்று சொல்லுகிற சிவன் ஒரு பகுதி, சிவனுடைய ஒரு பகுதி ருத்ரன். இந்த டெக்னிக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது. 11 ருத்ரர்கள். இதுக்கெல்லாம் மேலானவர் சிவபெருமான். அந்த ருத்ரன் சிவந்த நிறத்தை உடையவன், நெருப்பின் நிறத்தை உடையவன். அந்த நெருப்புக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டா, மற்ற எல்லா பூதங்களும் தான் எதில் போய் சேருகிறதோ அதனுடைய இயல்பை தான் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்ப தண்ணீர்னு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இருக்குல்ல, அது சிவப்பு மண்ணில் விழுந்தா சேப்பாயிடும், கருப்பு மண்ணில் விழுந்தா கருப்பாயிடும். அதாவது தண்ணீர் என்கிற ஐம்பூதத்தில் ஒன்று எதில் சேருகிறதோ அதன் இயல்பை தான் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி காற்று என்ற ஐம்பூதத்தில் ஒன்று இருக்கு. காற்று ஊதுபத்தியோடு சேர்ந்தா நறுமணத்தை எடுத்துக்கும். சாக்கடையிலேருந்து வர்ற அந்த நாத்தத்தோடு சேர்ந்தா துர்நாற்றம் சேர்ந்ததுன்னா அந்த நாத்தத்தை எடுத்துக்கும். நெருப்புக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய மரக்கட்டையோட இயல்பை நெருப்பு எடுத்துக்காது. தன்னுடைய இயல்பை மரக்கட்டைக்கு கொடுத்து அதையும் எரிய வைக்கக்கூடிய சக்தி நெருப்புக்கு மட்டுமே இருக்கிற சக்தி. அதனால நெருப்பு இறைவனாக கருதப்பட்டது. பஞ்சபூதங்கள்ல நடுவுல மண்ணு, நீரு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம். இந்த நெருப்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, ஒரு மெழுகுவத்தியோ இல்ல ஏதோ ஒரு நீங்க ஏத்துங்க, ஏத்திட்டு இப்படி தலைகளா பிடிங்க, அப்பவும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். இப்ப தண்ணீர் மேலேந்து ஊத்துனா கீழ் நோக்கி ஓடும். மண்ணை எடுத்து மேல் நோக்கி இப்படி போட்டீங்கன்னா கீழ் நோக்கி போகும். காற்று மேல போற குணமுடையது. அதே மாதிரி நெருப்பு இப்படி வச்சீங்கன்னா மேல் நோக்கி போகும். ஏன் இறைவனை நெருப்பாக கொண்டார்கள் அப்படின்னு கேட்டா, கீழ் நோக்கி போகாமல் மனிதன் மேல் நோக்கி போக வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதைக்கிற காரணத்தால் நெருப்பை கடவுள் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். அந்த 5 பூதங்கள்ல அந்த நெருப்பு மலையாக இருப்பது மிகச்சிறந்த அருணகிரி. அருணம்னா நெருப்பு, சிவப்பு நிறம். அந்த மலையாக இருப்பது இந்த அருணகிரி, அருணாச்சலம். எத்தனையோ சிறப்பு உண்டு இந்த மலைக்கு. அதில் ஞானியர்களை வரவேற்ற பெரிய மலை இது. இன்றைக்கு ஒரு பட்டிமண்டபம் மாதிரி ஒரு விவாதம் வைத்திருக்கிறார்கள். 4 பேர் கொஞ்சம் நேரம் பேசுவார்கள். இந்து மதத்தினுடைய 4 பிரிவுகளை மையமாக வைத்து பேசுவார்கள். இது விவேகானந்தர் 4 சொற்பொழிவாற்றி இருக்கிறார். பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் 4ஐயும் குறித்து சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுக்காரர்களுக்கு விளக்குவதற்காக இந்து மதத்தினுடைய 4 பாதைகளை சொல்லி இருக்கிறார். சைவ மதம்னு கொஞ்சம், அதாவது சிவனை கும்பிடுவதை கொஞ்சம் உள்ள புகுந்து பார்ப்பாங்க சில பேர். அப்படி சிவம் சைவம் அப்படின்னு கொண்டா
சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4ஆ வகுப்பார்கள். அப்படி ஒவ்வொன்றும் 4 நாளா பிரிச்சுக்கிற வழக்கம் உண்டு. நான் சொன்னா மணிக்கணக்கா ஓடி போயிடும். நாம் பரந்து பட்ட இந்து மதத்தினுடைய கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு நமக்கு இடையில தொடர்பை ஏற்படுத்துகிற போது பக்தி யோகம் என்பது ஒரு வழிமுறை, ராஜயோகம் என்பது ஒரு வழிமுறை, கர்மயோகம் என்பது ஒரு வழிமுறை, ஞான யோகம் என்பது ஒரு வழிமுறை. அதுல இன்றைய சூழல்ல இந்தியாவுக்கு அதிகம் தேவைப்படுவது எது அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் இன்றைய விவாத மேடையினுடைய தலைப்பா வச்சிருக்கிறோம். நீங்க எல்லா மரபு வழி வந்த சிவாலயங்களுக்கும் போங்க. இந்தியாவில் 2 டைப்பா கோயில் இருக்கு. தென்னிந்தியாவில் ஆகம வழிபட்ட கோயில்கள், ஆகம அமைப்புக்கு உட்படாத கோயில்கள், 2 பிரிவு உண்டு. ஆகம முறைக்கு கட்டுப்பட்ட கோயில்கள்ல 4 வாசல் இருக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 4 வாசல் வச்சு கட்டக்கூடாது. நம்ம பெரியவங்க எப்படி வச்சாங்கன்னு கேட்டா 4 வாசல் வச்சு கட்டினா கோயில் மட்டும்தான் 4 வாசல் வச்சு கட்டலாமே ஒழிய மனிதன் குடியிருக்கிற வீட்டுக்கு 4 வாசல் வச்சு கட்டக்கூடாது. வேணா ஒரு வழி உள்ள வரத்துக்கு, காற்று வெளியே போறதுக்கு, தோட்டத்துக்கு ஒரு வழி, அப்படி 2 வழி வச்சுதான் நம்ம வீடு கட்டணும். 3 வழி வச்சு யார் கட்டலாம் அப்படின்னு கேட்டா அரசன் கட்டலாம். அரசர்கள் மாளிகை கட்டுற போது 4 வழி வைக்க மாட்டாங்க, 3 வழி வச்சு கட்டுவாங்க. ரொம்ப மக்கள் சாதாரணமான மக்கள்னு கொல்லப்பட்டவர்கள் ஒரே ஒரு வாசல் உள்ள வீடு கட்டுவார்கள். இவங்க ஸ்டேட்டஸ முடிவு பண்றது. ஒரு வாசல் வச்சா அவன் ஏழைன்னு அர்த்தம், 2 வாசல் வச்சா கொஞ்சம் பணக்காரன் அர்த்தம், 3 வாசல் கட்டினா அவன் அரசன் அர்த்தம், 4 வாசலோட கட்டினாதான் அது இறைவனுடைய இல்லம், கோயில் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசையிலையும் 4 கோபுரம் இருக்கும். நான் கேட்கிறேன், எதுக்காக 4 வாசல் வச்சாங்க அப்படின்னு. ஒரு புத்திசாலி சொன்னா, 4 பக்கமும் செருப்பு கடை வச்சு பிழைக்கலாம் சார். செருப்பு கடைக்காரன் மையமா வச்சு யாரும் கோயில் கட்டி இருக்க மாட்டா. 4 பக்கமும் ஏன் வச்சான் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, 4 வழியில கோயிலுக்கு வரலாம்னு வச்சான். கரெக்டா? 4 வழியாவும் கோயிலுக்கு வரலாம். அது என்ன 4 வழி? சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 வழியா இருக்கலாம். சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சன்மார்க்கம், அது மாதிரியான 4 மார்க்கமா இருக்கலாம். இல்லேன்னு சொன்னா பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், கர்ம யோகம் 4 யோகத்தின் வழியாகவும் கடவுளை சென்று பொருந்தலாம். ஏன்னா யோகம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா ஒன்றுதல், பொருந்துதல் அப்படின்னு பேரு. ஒன்றோடு ஒன்று பொருந்துதல், அதுக்கு தான் யோகம் அப்படிங்கிறது ஒரு பெயர். அதுக்கு கடவுளோடு ஒன்ற வேண்டும் என்று சொன்னா 4 வழியில பொருந்தலாம். ஒன்னு பக்தி பண்றது, பூவெடுத்து போடலாம். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன் நாமம் மறந்தறியேன், பக்தி யோகம். நான் உன் கோயிலுக்கு வருவேன், பூவெடுத்து போடுவேன், உன்னை சாமி கும்பிடுவேன், என் நாவல உன்னுடைய நாமத்தை சொல்வேன். அந்த நாமத்தை சொன்னா எப்படி இருக்குமா? இறைவனுடைய நாமத்தை சொன்னா எப்படி இருக்குமா? அது சுண்ணாம்பு காலவாயில போட்டா கூட அந்த சுண்ணாம்பு காலவாயினுடைய வெப்பம் தெரியாதான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் சுண்ணாம்பு காலவாயில போட்டா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் யோசிச்சுக்கங்க, நம்ம நாட்டில் ஏழைகள் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு குடிசை பக்கம் முட்டு சந்து, இன்னும் சொல்ல போனா மூத்திர நாத்தம், அதுல கைத்து கட்டில் போட்டு மூட்டை பூச்சி கடிக்குது, ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தூக்கம் வரலையே அப்படின்னு தெரு விளக்குல ஒரு நாவல் படிக்கிறான். பொழுது போல யாரோ ஒருத்தர் நாவல் படிக்கலாம், பாலகுமாரன் மாதிரி யாரோ ஒருத்தர் நாவல் படிக்கலாமே நாவல் படிக்கிறான். அதுல என்ன எழுதி இருக்கிறான், தென்றல் வீசுகிற நேரம்னு இருக்குது நாவல்ல. அந்த தெருவில் எங்கேயாவது தென்றல் வீசுமா? சாக்கடை நாடுது. நிலவின் மங்கிய ஒளி மேலே வந்து பட்டு கொண்டிருந்தது. அப்போது பூத்த அந்த பூவினுடைய நறுமணம் அந்த இடம் முழுவதும் நிறைந்தது. எல்லாம் எங்க? புஸ்தகத்துல. இவன் கைத்து கட்டில படுத்துக்கிட்டு, மூத்திர சந்தில படுத்துக்கிட்டு, நாத்தத்துல இருந்து கொசுக்கடியில் இருக்கிறான். ஆனா படிக்கிற புஸ்தகத்துல சந்தனத்தின் நறுமணம், பூவின் நறுமணம் அப்படின்னா நல்லா சொல்லுங்க,
கொசு கடிச்சது தெரியாது, நம்ம உடம்பு வலிச்சது தெரியாது. மனம் புஸ்தகத்துல லயிச்சிருச்சுன்னா அந்த நறுமணத்தை நம்மால அனுபவிக்க முடியும். இதான் மனுஷனுடைய இயல்பு. மனசு இருக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த பாருங்களேன், திங்கக்கிழமை காலம்பரை ஒரு பையன் ஸ்கூலுக்கு புறப்பட வேண்டிய நேரம், வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி அப்படின்னா, திங்கக்கிழமை கரெக்டா வயிற்று வலி வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வராது, ஆனா திங்கக்கிழமை வயிற்று வலி வந்துடும். அம்மா வலிக்குது அம்மா வலிக்குது அம்மா வலிக்குது அப்படின்னா, அவங்க அப்பா சொன்னார் ஸ்கூலுக்கு போவானான்னார். கொஞ்சம் வலி குறைஞ்சிருச்சு. நிஜமாவே வலிக்குது, என்னமோ சாப்பிட்டுருக்கிறா, வயிற்று வலிக்குது. வயிற்று வலியில புரண்டுகிட்டு உருண்டுகிட்டு ஸ்கூலுக்கு போவானா கூட அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்ல, உருண்டுகிட்டு இருக்கிறா. ரேடியோவில் பாட்டு வைக்கிறாங்க. ரேடியோவில் பாட்டு வைக்கும் போது அவனுக்கு பிடிச்ச கதாநாயகன் பாடுன பாட்டு வருது. அவங்க அக்கா ரேடியோவை குறைக்கிறா. சத்தம் ஜாஸ்தியா இருந்தா தம்பி வயிற்று வலியில துடிக்கிறானே தூங்க மாட்டானேன்னு சத்தத்தை குறைச்சா இவன் இங்கேன்னு கத்துறான், சத்தமா வை சத்தமா வை அப்படின்னா. உடனே சத்தமா வச்சா அந்த பாட்டு போற வரைக்கும் சார் அவன் மண்டையை ஆட்டுறான், கையை ஆட்டுறான், கையை தட்டுறான், ஜாலியா இருக்கிறான். அந்த 2-2.5 நிமிஷம் பாட்டு முடிஞ்சு விளம்பரம் போட்டான் பாருங்க, வயிற்று வலிக்குது அப்படின்னா. இதை நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். உடம்பில் உங்களுக்கு வலி இருக்கும் என்றாலும் கூட உங்கள் மனம் எதிலாவது லயித்து விட்டால் இருக்கிற வலியை தெரியாமல் ஆக்குகிற சக்தி மனதுக்கு உண்டு. நான் வலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வலி உண்டு. ஆனா இருக்கிற வலியை தெரியாம ஆக்குற சக்தி எதுக்கு உண்டு? மனசுக்கு உண்டு. அந்த மனதை மகிழ்விப்பதில் மிக உயர்ந்த நிலையில இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி யோகம் அதற்கானது. நீங்க பக்தியில கோயிலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. இறைவனிடத்துல போய் நீங்க அப்படி நின்ன மாத்திரத்துல மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க கேட்டுதான் கடவுள் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு அருமையான கதை. ஒருத்தன் போய் சாமி முன்னாடி நிக்கிறான், ஒரு மகாராஜா முன்னாடி நிக்கிறான். அவன் ஏழை பிச்சைக்காரன். ஒரு மகாராஜா முன்னாடி நிக்கிறான். அந்த மகாராஜா என்ன சொல்றாரு, என்ன வேணும் உனக்கு, ஏன் என்ன வந்து பார்க்க வந்த, என்ன வேணும் அப்படின்னார். அந்த பிச்சைக்காரன் நிமிந்து பார்த்து மகாராஜாட்ட சொன்னான், நீ ராஜாவா, நீ என்ன பார்த்தாலே தெரியலையா எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியலையா? என் கோலத்தை பார்த்தாலே எனக்கு துணி இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியலையா? நீ ஒரு மகாராஜாவா அப்படின்னு கேட்டான். இது உங்களுக்கு புரிஞ்சா கடவுளை பத்தியும் புரியும். எனக்கு என்ன இல்லை என்பதை தெரிந்து ஒருவன் கொடுப்பதுதான் இளன் என்னும் முன்னம் எவ்வம் உரையாமை ஈதல். திருவள்ளுவர் சொல்றார், இல்லேன்னு ஒருத்தன் கேட்க கூடாது, அதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுக்கணும். ஐயா, இல்லாதவனுக்கு என்ன வேணுமோ அவன் சொல்லுவதற்கு முன்பு கொடுக்க வேண்டும் என்று குறள் எழுதி வைத்த நாட்டில் நீங்க போய் கேட்டுதானா அண்ணாமலையார் கொடுக்கணும்? எதையும் கேட்க வேணாம், போய் நில்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். எனக்கு அதை கொடுத்தா என்ன, இதை கொடுத்தா என்ன. இன்னும் சில பேர் லிஸ்ட் எழுதி உண்டியல்ல போடுறான். லிஸ்ட் எழுதி உண்டியல் போடுறான். அண்ணாமலையார் அதை படிச்சுட்டு ஒன்னொன்னா இவருக்கு செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போற. கோயிலுக்கு போய் நின்னா ஒரு வாசல்ல பிச்சைக்கு வந்தவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எஜமானனுக்கு தெரியும்னா, ஒரு உயிர் கோயில்ல போய் நின்னா இதுக்கு என்ன வேணுங்கிறது இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அது அப்படியே இருக்கட்டும். அந்த மனதை மகிழ்விக்க கூடிய ஆற்றல், உங்கள் மனதை காணாமல் செய்யக்கூடிய ஆற்றல், உங்கள் மனதை கொன்று போடக்கூடிய ஆற்றல் பக்திக்கு உண்டு. இது பக்தி யோகம். ராஜயோகம்னா என்ன? அது உடம்ப கோயிலாக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்படி உங்களையே நீங்க கோயில் ஆக்கிறதுக்கு, உங்க உடம்ப ஒரு கோயில் ஆக்கிறதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி, உங்க மனசை கட்டுப்படுத்துவது, உங்களுடைய உடம்ப ஒடுக்குவது, உங்களை கோயிலா மாற்றி உள்ள இருக்கிற இறைவனை உணருவது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது, இன்னும் பல நூல்கள் அதை பற்றிய குறிப்பு இருக்குது. அது ராஜயோகம். கர்ம யோகம்னா சில பேர் கோயில் பக்கமே போக மாட்டான் சார், ஆனா கரெக்டா அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வான். செஞ்சுட்டு எல்லாம் அண்ணாமலையார் பார்த்து போப்பா அப்படின்ட்டு படுக்க போடுவான். அவ்வளவுதான்.
இவன் அண்ணாமலையாரை தேடி போலைய ஒழிய இவன் ஃபைல கையில எடுத்து வச்சு செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணாமலையாருக்கு வந்துடும். ஏன் வந்துடும்? இவன் வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான். இங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான். இவன் அண்ணாமலையார கூட போய் பார்க்கல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இவன் நல்லபடியா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான், ஒரு லஞ்சம் கஞ்சம் வாங்காம இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், சரி இவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது அப்படின்னு அவனுடைய கடமையை இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்கின்ற கர்மயோகம்னு ஒரு நெறி இருக்கு. அந்த நெறியில வாழ்ந்தா இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். இதெல்லாத்தையும் விட தாண்டியா இல்ல இதுக்கு அப்பாற்பட்டதா, நம்மால முடியவே முடியாததா ஞான யோகம்னு ஒண்ணு இருக்கு. விழிப்பு நிலையிலே அவேர்னஸ், உண்மையான விழிப்பு ஏற்பட்டு கடவுள்னா என்ன அப்படிங்கிற உணர்வு இவனுக்குள் ஏற்பட்டு இறைவனோடு எப்போதும் பேதமர பிரியலர நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுக மதனை அருள் இடை மருதில் ஏக நாயகா லோக நாயகா. நீயும் நானும் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள். அந்த மாதிரி ஒரு நிலையில அப்படியே தான் உயிரும் இறைவனும் ஒன்றி விடுதல், அது ஞான யோகம். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தலைப்பு, அதனால நான் முன்னுரைய அவங்களுக்கு முன்னாடி உங்க முன்னாடி விரித்து சொன்னேன். ஆனா 4 வழியாவும் கடவுளை நெருங்கலாம், எந்த டவுட்டும் கிடையாது. பக்தி வழியா போனவங்க உண்டு, கணப்ப நாயனார் மாதிரி பக்தி வழியாவே போலாம், யாரும் ஒன்னும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. கர்மயோகத்தின் வழியா போலாம், காந்தியடிகள் வினோபா இதெல்லாம் கர்மயோகத்தின் வழியில வாழ்ந்தவர்கள். கொஞ்சம் நமக்கு சைவத்தில் நமக்கு அந்த கர்மயோகத்தை எடுத்து காட்டியவர் நாவுக்கரசு பெருமான். நீங்க அப்புறம் இன்னும் தாண்டி வந்தீங்களா ராஜயோகம் அப்படின்னா, இப்ப நீங்க கும்பிடுறீங்களே பல சித்தர்கள் பல ஞானிகள், அவங்க எல்லாம் உடம்ப கோயிலாக்கணவங்க, அப்படியே காயத்தை கல்பம் பண்ணி உடம்ப கோயிலாக்கணவங்க, அவங்க ராஜயோகிகள் அவங்க எல்லாம். அப்புறம் ரமணரை போன்றவர்கள் ஞான யோகிகள். இப்படி நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்ன, அதை மறுக்கிறதா இருந்தாலும் மறுக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இந்த 4 வழியாகவும் இறைவனை சென்றடையலாம். அதுல இன்றைய சூழலில் இந்தியாவிற்கு மிகவும் தேவைப்படுவது, இந்தியாங்கிறதுல எப்படி வேணா எடுத்துக்கலாம், இன்றைய சூழலில் அவசிய தேவை பக்தி யோகமா கர்ம யோகமா ராஜயோகமா ஞான யோகமா என்பது கேள்வி. இப்ப பட்டிமண்டபம் முறையா தொடங்குது. பக்தி யோகமே என்ற அணியில இப்போ நாங்க எங்களுக்கு லேட்டா கொடுத்தாங்கன்னு நாங்க அடுத்த ஆளுக்கு லேட்டா கொடுத்து எல்லாருமே லேட்டுன்னு போட்டா நல்லாவா இருக்கும்? உயிரோடு இருக்க வேணாமா லேட்னே போடுறது. அதனால நம்ம கொஞ்சம் லேட்டா போனாலும் நம்ம கரெக்டா முடிச்சு கொடுத்தா அடுத்த ஆள் நிம்மதியா இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் விரைவாக முடிக்கணும். எங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிறேன், 12 நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் பேச்சை முடிச்சிருங்க. அப்ப நான் ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ தீர்ப்புன்னு சொன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம டயத்தை கரெக்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லி, இப்ப முதல்ல சகோதரி எழிலரசி அவர்கள் பக்தி யோகமே என்ற அணியிலே பேச வருகிறார்கள். முனைவர் எழிலரசி அவர்கள் வாங்க. கண்டங்கரிய மலை, கண்மூன்று உடைய மலை, அண்டரெல்லாம் போற்றுதற்கு அரிய மலை, தொண்டருக்கு தோற்றுமலை, நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றுமலை, அண்ணாமலை என்கின்ற அந்த அண்ணாமலையை வணங்கி, இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த படைப்பு எது என்று கேட்டால், கடலா மலையா நதியா என்று கேட்டால், இறைவனுடைய ஆகச் சிறந்த படைப்பு பெண் என்கின்ற மாபெரும் படைப்பு தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய உலக மகளிர் தின நல் வாழ்த்துக்களை சொல்லி, ஒரு பாதி பெரியாராய் மறுபாதி விவேகானந்தராய் கலந்து செய்த கலைவையாக வீற்றிருக்கக்கூடிய எங்கள் கலை மாமணி ஆன்மீக செம்மல், பகுத்தறிவோடு கூடிய ஆன்மீக தேடலை முன்னெடுத்திருக்கக்கூடிய எங்கள் விவாத மேடையினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு பின்பாக வந்து இங்கே எல்லா யோகங்களையும் பேசுவதற்காக இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையை யோகத்தோடு மிதித்திருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களையும், திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, தில்லையை தரிசனம் செய்தால் முக்தி,
நினைத்தாலே முக்தி தரும் ஒரே திருத்தலம் அது திருவண்ணாமலை என்கிற இந்த ஆன்மீக பூமிதான். எனவே அத்துணை பேருக்கும் சிவராத்திரி பெருவிழா வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கி, நடுவர் அவர்களே, இங்கே விவாத மேடையாக இருந்தாலும் தீர்ப்பு சொல்ல போகிறீர்கள். நீங்கள் பக்தி என்பது என்ன அப்படின்னா, இறைவன் மீது வைக்கக்கூடிய அதீத அன்புதான் பக்தி. யோகம் என்றால் என்ன நீங்களே சொல்லிட்டீங்க. பரம்பொருளோட இந்த ஆன்மா ஐக்கியப்படுவது யோகம். அப்ப ஆன்மீகம் இந்த பக்தி யோகத்தை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா யோகத்தின் வழியாகவும் இறைவனை அடையலாம். ஆனால் எங்க சிக்கல் இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்னீங்க ராஜ யோகம், உடம்பையே கோவிலாக மாற்றுவது. சித்தர்கள்லாம் இருந்தார்களே, ஞானிகள் யோகிகள் இருந்தார்களே, உடம்ப கோயிலா மாத்துனா அது ராஜயோகம். நினைச்சு பாருங்க, நம்ம உடம்ப நம்மளால நம்ம கண்ட்ரோல்ல முதல்ல வைக்க முடியுதா? எங்க இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதே பெரிய சவாலா இருக்குங்க இன்னைக்கு. எனக்கு 400, உனக்கு இல்ல, எனக்கு 350 தான். என்னது சுகரு? எனக்கு 160. பரவாயில்லப்பா, எனக்கெல்லாம் 170 180 போகுது, என்னைக்கு வெடிக்க போகுதுன்னே தெரியல. என்னது பிபி? சார், உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல சார். இன்னைக்கு எப்படி இந்த மார்க்கம் நமக்கு சரியாக வரும்? ராஜயோகம். சரி, அடுத்ததாக கர்ம யோகம். அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த ஊர்ல இருந்து போய் ஒருத்தர் கைலாசத்துக்கே போயிட்டார் தெரியுமா உங்களுக்கு? உடம்பு யோகம் பண்ணி அவரே சிவபெருமான் ஆயிட்டாரு, அவரே முருகன் ஆயிட்டாரு, அவரே இந்திரன் ஆயிட்டாரு. அந்த ஊர்ல நின்னுகிட்டு உடம்பெல்லாம் அப்படி ஆக்க முடியாதுங்கிறீங்களே. அது யாரேனும் ஒருவர் தானே, லட்சத்துல ஒருவர், கோடியில ஒருத்தர். இது எல்லோருக்கும் சாத்தியப்படாது. அடுத்ததாக கர்ம யோகத்தை பத்தி சொன்னீங்க. கடமையை செய், அந்த கடமையே கடவுளாக நினைத்து செய், பலனை எதிர்பாராதே. அதானே, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நம்ம ஆளுங்க செய்யாத கடமைக்கே பலனை எதிர்பார்ப்பான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எந்த யோகம்னு கேட்டிருக்கிறீங்க. சார், ஒருத்தன் அண்ணாமலையார தரிசனம் பண்ண போனாரு, கூட்டம். உள்ள போய் பாருங்களேன், இன்னைக்கு அப்படி கரும்பு மிஷின்ல உள்ள போய் கரும்பு வெள்ள வர மாதிரி வருவீங்க, மூலஸ்தானத்துக்கு போய் வெள்ள வரதுக்குள்ள அவ்வளவு கூட்டம். போன சிவராத்திரிக்கு இப்படிதான் 2 பக்தர்கள் அப்படி போனாங்க, முட்டி மோதி. அதுல முன்னாடி போனவர் அந்த கூட்டத்திலேயே அண்ணாமலையாருடைய பக்தியில அப்படி பாக்கெட்ல இருந்து காசு போடணும், இந்த கோவிலுக்கு நாம ஏதாவது செஞ்சுட்டு போனோம்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே போறாரு. உண்டியல் கிட்ட வருது, 100 ரூபாய் போடலான்னு எடுத்தாரு. சேச்சே, அண்ணாமலையார் என்ன இவ்வளோ கூட்டம் வருது, அவர் என்ன ஏழையா? அவருக்கு எதுக்கு 100 ரூபாய்? 50 ரூபாய் போதும். இன்னும் 10 அடி முன்னாடி போனாரு. சேச்சே, 50 ரூபாய் எதுக்கு அவருக்கு? நாம கொடுத்துதானா அவர் பெரிய ஆள் ஆக போறாரு, போதும் 10 ரூபாய் அப்படின்னு அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து உண்டியல்ல போட்டாருங்க. போட்ட உடனே பின்னாடி வந்தாரு பாருங்க, முட்டி மோதிக்கிட்டு இன்னொரு பக்தர். அவர் முதுகை சீண்டி 2 500 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தாரு அவர் கையில. ஏன்னா அவருக்கு உண்டியல் எட்டல, குள்ளமா இருந்தார். அவர் பார்த்தாரு, பரவாயில்லடா 10 ரூபாய் தான் நம்ம போட்டோம், 2 500 ரூபாய் நோட்டு வாங்கி போட்டார். போட்டு பெருமையா பார்த்தாரு அவரு. இவங்க 2 பேரும் தரிசனம் பண்ணிட்டு பிரசாத இடத்துக்கு வந்தாங்க. அங்கேயும் 2 பேரும் ஒன்னாதான் நின்னாங்க. இந்த பின்னாடி இருந்து 2 500 ரூபாய் நோட்டு கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, சார் நீங்க பெரிய ஆளு சார் அப்படின்னாரு. இல்ல சார், நீங்க தான் சார் பெரிய ஆளு, 2 500 ரூபாய் நோட்டு போட்டுக்கிறீங்க. அவர் சொன்னாரு, சார் நீங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கும் போது உங்க பாக்கெட்ல இருந்து விழுந்தது சார், அதை நான் எடுத்து கொடுத்தேன். அவனுக்கு உள்ள போயிட்டு வந்து 10 ரூபாய் போட்டு பிரசாதம் சாப்பிட வந்தான் பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவனுக்கு. ஐயோ ஏன் காசா அப்படின்னு. சரி, இதுல கடமையை செய், பலனை எதிர்பாராதே, இது கர்ம யோகம். ஒத்து வருமா இந்த காலகட்டத்துக்கு? கொஞ்சமும் ஒத்து வராது. இதாவது பரவாயில்ல, ஞான யோகம் புத்தி இருக்கே, இது கொண்டு போய் அப்படியே ஐக்கியப்படுத்தி கடவுளுடைய சிந்தனையோட நம்ம சிந்தனையை ஒன்றிடணும். முடியுமாங்கிற நம்மால நாம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்குவான். இன்னைக்கு சூழல் அப்படிதான். சரி, என் வீட்டு காம்பவுண்ட்ல நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். அடுத்த நாள் எந்திரிச்சு பாக்குறேன், ஒட்ட மாட்டோம்னு எழுதிட்டு போய்க்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. சார், டீச்சர் கிளாஸ்ல பாடம் நடத்துறேன், சத்தியவான் அவனுடைய உயிரை எமன் எடுத்துட்டு போறான். சாவித்திரி பின்னாடியே போய் போராடினாள். சத்தியவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து விட்டால் இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறதுன்னு அவன் சொல்றான். யமனே நினைச்சாலும் மேன உமன் கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாதுங்கிறான். சார், நாம ஒண்ணு சொன்னா இந்த உலகம் ஒண்ணு புரிஞ்சுக்குது சார்.
இந்த யோகங்கள்லாம் எப்படி ஒத்து வரும்னு கேட்கிறேன். ரொம்ப எளிமையான மார்க்கம், ரொம்ப எளிமையான வழி எது என்று கேட்டால் பக்தி யோகம் தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கும் சரியான வழி. அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வரும். இங்க இருந்து சென்னை போகணும், எல்லா மார்க்கத்தின் வழியாகவும் போகலாம். நீங்க இங்க இருந்து வேலூர் வழியாகவும் போகலாம். ஏன் நீங்க திருச்சி போய் கூட சென்னை போகலாம், விழுப்புரம் போய் போகலாம். எளிமையா போனோம். எங்கேயா போனோம்? செஞ்சி, திண்டிவனம், மருவத்தூர் போயா சொல்றோம்ல. அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், இளமையில இருக்கலாம், முதுமையில இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அவர்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருநங்கையாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு மிக எளிய மார்க்கம் எது என்று கேட்டால் அது பக்தி யோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், வள்ளுவனே சொல்லுகிறான், நீ இறைவனுடைய அந்த திருவடியை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார். அப்ப அந்த இறைவனுடைய அந்த பாத கமலங்களை அப்படி பக்தியோடு நாம பிடிக்கின்ற போது, மாணிக்க வாசகர் அதைத்தானே சிவபுராணத்திலே சொல்றார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில நீ நீங்கிடக்கூடாது. இதுதாங்க பக்தி. இதை நம்மால செய்ய முடியும். இன்றைக்கு சிவராத்திரிக்கு இதோ மலையை சுற்றி வருகிறார்களே, நமச்சிவாய 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 என்று அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார்களே, இது எளிமையாக இருக்காதா இறைவனை நாம் சென்று அடைவதற்கு? நீங்க முன்னுரையில அப்படி அந்த பேரை சொல்லிட்டு போயிட்டீங்க. சரி, ராஜயோகத்தை பத்தி தெரியாது, கர்ம யோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது. ஒரு மனிதனுக்கு ஒரு வேடன், திண்ணன் என்கிற வேடன் அந்த காலத்தி அப்பனை பார்த்தான். அவன் கேட்டான், இந்த மலை உச்சில, ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி, ஏன்னா கண்ணப்பனுடைய கதையை சொல்லணும்னா 1 மணி நேரம் கூட சொல்லலாம். அந்த உச்சியில மலையில இருக்கக்கூடிய அந்த ஈசனை பார்த்துட்டு கேட்டான், தனியாவா இருக்கிற நீ, துணை இல்லாம இருக்கிறியா? சார், ஒரு வேடன் சார், அவனுக்கு ஞானம் எல்லாம் பெருசா கிடையாது, அவனுக்கு இந்த ராஜயோகம் தெரியாது, கர்மயோகம் தெரியாது. ஆனால் அந்த இறைவன் மேல அதீத அன்பு வந்தது. உனக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன். யாரு? சிவபெருமானுக்கு துணையா அந்த வேடன் இருக்காராம். நீ உன்னை நான் தனியா விட்டுட்டு போயிட மாட்டேன். அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் கிட்ட கேட்கிறான், தலையில பூலா ஏதோ வச்சிருக்குது, இது யார் செஞ்சது? அதே டெய்லி நாங்க உங்க அப்பா கூட வேட்டைக்கு வரும்போது பார்த்திருக்கிறேன், ஒருத்தர் இதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி மேல பூவெல்லாம் வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாரு அந்த பிராமணர். ஓ அப்படியா, அப்ப நானும் அதையே செய்கிறேன்னு கீழே ஓடினா, ஆற்றியினுடைய நீரை வாயில அப்படி முகந்துக்கிட்டான், வாயில அடக்கிக்கிட்டு இந்த கறி, அவன் இந்த பன்றியினுடைய கறி இருக்கு பாருங்க, அதுல எது சுவையா இருக்குன்னு பார்த்து சுவையா இருக்கிற பகுதி எடுத்து வச்சுக்கிட்டான். அங்க இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய தலையில சொருகிக்கிட்டான். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, கையில வில் அம்பு வேற இருக்கு, தலையில சொருகிக்கிட்டான். மேல வந்து தன்னுடைய சிவபெருமான பார்த்து சொன்னா, இதோ உனக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்லி வாயிலே வைத்திருக்கக்கூடிய நீரை அந்த சிவலிங்கத்தின் மேலே உமிழ்ந்தான். ஆனால் இறைவனுக்கு அந்த அபிஷேகம் தான் உலகத்திலேயே சிறந்த அபிஷேகமாக இருந்தது. தன் தலையிலே சூடிய மலரை அன்றைக்கு அந்த திண்ணன் அந்த இறைவன் மேல் அப்படி வச்ச உடனே சிவபெருமான், நான் சூடிய மலர்களிலேயே இதுதான் சிறந்த மலர் என்று சிவபெருமானே பூரித்து போனாராம். அந்த மாமிச துண்டை பார்த்து பார்த்து சுவைத்து இது நல்லா இருக்குன்னு கொண்டு வந்து அந்த சிவபெருமானுக்கு அவர் கொடுத்தாரு இல்ல, நான் சாப்பிட்டதிலேயே இதுதான் தேவாமிர்தம் என்று சிவபெருமான் பார்த்தார். அப்போ இப்பேற்பட்ட இந்த அன்பு உடைய காரணத்தினால் தான் 6 நாட்களுக்குள்ளாக அந்த இறைவனையே அந்த கண்ணப்பன் அடைந்தான் என்று சொன்னால் பக்தி யோகம்தான் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் மிக எளிய யோகமாக இருக்கும். நான் இதோட நிறைவு செய்கிறேன். நம்முடைய மலை இறைவனை எத்தனை நாம் உருவமாகவும் பார்க்கலாம். அவன் 1ஆகவும் இருப்பான், 2ஆகவும் இருப்பான், 3ஆகவும் இருப்பான். அது நான் உண்மையா கேபி சுந்தரம்பாள் கிடையாது. ஆனால் இதனுடைய கருத்துக்காக நான் அதை சொல்றேன். இந்த 4 வரியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றானவன் உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமச்சிவாய என 5ஆனவன், இன்ப சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், சித்திக்கும்
பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன் நெஞ்சில் பச்சானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன், முற்றாதவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன் கொடியானவன், நீரானவன் நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். அன்பின் ஒளியாக இருக்கிற இறைவனை அன்பின் வழியாகத்தான் நாம் எளிமையாக அடையலாம். எனவே பக்தி யோகமே இன்றைய சூழலில் மக்களுக்கு மிக எளிமையான யோகம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினார்கள். அவங்க பாடுறப்ப கேபி சுந்தராம்பாளை பார்த்தா அதே சந்தோஷம் நமக்கு ஏற்படும்படியாக பாடினார்கள். கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை சொன்னாங்க. அதில் ரொம்ப அருமையான இடம், பெருமானுக்கு கொண்டு போய் உணவு வைக்கிறார். பெருமான் சாப்பிடலை. ஏன்னா நம்ம அவரை சாப்பிடாமையே பழகிட்டோம். நாம் காமிச்சிட்டு வந்துடுவோமே ஒழி அவர் சாப்பிடக்கூடாதுங்கிற ஐடியாவில் இருக்கிறோம். ஒரு நாள் சாப்பிட்டா உள்ளே எடுத்து வச்சுருவோம். அவர் பெருமான் எடுக்கலை. அவருக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டே ஆகணும். அந்த இடத்துல சேக்கிழார் எழுதுறாரு, ஒருவேளை இது நல்லா இல்லைன்னு நினைச்சு அவர் சாப்பிடலையோன்னு அதை வாயில எடுத்து கடிச்சாராம். பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து, பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து, சால அழகிது நயநீரே அமுது செய்து அருளும் என்றார். சாப்பிடுப்பா, நல்லா இருக்குப்பா. எங்கேயாவது சாமிக்கு படைக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு படைக்கலாமா? இது சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லையா? ஆனால் மறந்துடாதீங்க, குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஊட்டுறா, குழந்தை சொல்லும், ஓ காரமாக இருக்குமா வேண்டாம் அப்படின்ன உடனே, காரமா எங்கே காரமாக இருக்கு, எடுத்து இப்படி வாயில் போட்டு அப்படி சவைச்சிட்டு திரும்பி அம்மா எடுத்து அந்த குழந்தை, காரமும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்பா. இந்த உலகத்தில் தாய் தன் குழந்தைக்கு எச்சில் படுத்தி கொடுப்பதை போல கண்ணப்பன் சிவபெருமானுக்கு எச்சில் படுத்தி கொடுத்து தாயாக விளங்கியது அன்பினுடைய உச்சநிலை அப்படின்னு எழுதுறான். ஏன்னா தான் சாப்பிட்டு பார்த்து அதை கொடுக்குறார், இந்தா அதை சாப்பிடு. பல்லினால் அதிக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து, சால அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும் என்றார். எவ்வளவு அழகா சேக்கிழார் படம் பிடிச்சு காட்டுறார். இந்த உலகத்தின் எல்லா மரபுகளையும் மாற்றி கண்ணப்பன் அன்பினாலே வெற்றி பெற்றார். அதனால்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், அன்பினுடைய வடிவமாகவே அன்பு பிழம்பாய் திரிவார். அந்த கண்ணப்பனை சொல்லி பக்தி யோகத்தை ரொம்ப அருமையாக அவர்கள் நிறைவு செய்தார்கள். அடுத்து கர்மயோகமே, அதாவது செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்தல், அந்த செயல் வழி இறைவனிடத்தில் தொண்டு செய்தல், கர்ம யோகம். அதை எடுத்து சொல்வதற்காக நிறைய பட்டிமண்டபங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சன் தொலைக்காட்சியில் பல நிகழ்வுகளில் பங்கேற்ற பெருமைக்குரிய அருமை மகள் அனுகிரகா ஆதி பகவன் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். வாங்க, மைக் பாருமா, தட்டிப்பார், கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். செம்பொருட்டுணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே, எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதிலேயே. எல்லா ஊர்களிலும் இறைவன் மலை மீது எழுந்தருளியிருக்கிறான். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் இறைவன் மலையாகவே எழுந்தருளியிருக்கின்றான். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி விழாவில் சொல்வேந்தர் தலைமையில் பேசுகிற பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர்களுக்கும், கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் மூன்றுமே இறைவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற வழிகள்.
அதாவது இறைவன் ஒரு இடத்துல இருப்பார், நாம அவரை தேடிக்கிட்டு போகணும். ஆனா கர்மயோகம் என்பதுதான் இறைவனின் கையை பிடிச்சுக்கிட்டே நடக்கிறது. அதனால தான் கர்மயோகம் எளிய வழியாக இருக்கிறது. அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிற குழந்தை மாதிரி இறைவனோட கையை பிடித்து கொண்டு நடக்கிற யோகம் கர்மயோகம். இன்னைக்கு இந்த விழாவுக்கு நிறைய தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். குழந்தை உங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தா முட்டாயை பார்த்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும், பலூனை பார்த்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும். அதனால அம்மாவே குழந்தையோட கையை கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அப்படி இறைவனே நம்முடைய கையை கெட்டியாக பிடித்து கொள்ளுகிற ஒரு யோகம் உண்டென்றால் அதுதான் கர்மயோகம். தியானம், ஞானம், பக்தி, பரமாத்மா, ஜீவாத்மான் மேல் தட்டிலே நிலவுகின்ற ஒரு யோகத்தை, ஒரு வழியை சாமானியர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வழி கர்மயோகம். இது எளியவர்களுக்கான வழி மட்டுமல்ல, எளிய வழியும் கூட. இந்த சிவராத்திரி விழால கூடியிருக்கிற நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். வேலை வேலைன்னு அன்றாடம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம ஓடுனா தான் வாழ்க்கைய ஓட்ட முடியும். இதுல ஆன்மீகத்துக்கு நேரம் இல்லையேன்னு நம்முடைய மனம் கவலைப்பட்டா, கவலைப்படாதீங்க, இதுதான் கர்மயோகம்னு ஞானிகள் சொல்றாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நாம் செய்கிற வேலையை நேர்த்தியாக செய்ய வேண்டும், நேர்மையாக செய்ய வேண்டும், பலனை பற்றி கூட கவலைப்படாமல் ஒரு தவம் போல செய்ய வேண்டும். அவ்வளவுதான் கர்மயோகம். இந்த புனித பூமியிலே எத்தனையோ ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதே திருவண்ணாமலையில் எத்தனையோ யோகிகள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல ரிஷிகள் காட்டுல போய் தவம் இருப்பாங்கன்னு கதைகளின் வழியாக நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரிஷிகள் மிக கடுமையாக தவம் இருப்பார்கள். கண்களை மூடிக்கொண்டு தவம் இருந்தால் பசி தெரியாது, தூக்கம் வராது, அவர்களை சுற்றி ஒரு புற்றே வளர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு மிக கடுமையாக தவம் செய்வார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தவ யோகத்திற்கு சற்றும் சளைத்தது அல்ல இந்த கர்மயோகம். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அந்த முனிவர் கூட யாராவது இடையூறு செய்தால் சாபமிட்டதையும் சாம்பலாக்கியதையும் நாம் கதைகளிலே படித்திருக்கிறோம். ஆனால் கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கு அதுக்கெல்லாம் கூட நேரம் கிடையாது. அதனால தான் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், அவமதிப்பும் கொள்ளார்னு நீதிநெறி விளக்கம் நமக்கு சொல்லுது. ஆக பின்பற்றுவதற்கு மிக எளிதான வழி எதுன்னு கேட்டா அதுதான் கர்மயோகம். கௌசிக முனிவரோட கதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா கர்மயோகத்தினுடைய வலிமையை சொல்லுகிற ஒரு அற்புதமான கதை அது. கௌசிக முனிவர் நீண்ட நாட்கள் தவம் செய்தார். கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நாள் தவத்தில் இருந்தார். ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தார். அப்ப மரத்து மேல இருந்த ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிட்டுருச்சு. முனிவருக்கு வந்துதே கோபம். அந்த கொக்கை ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான், கொக்கு எரிந்து சாம்பலா போச்சு. தனக்கு சக்தி வந்ததை நினைத்து மகிழ்ந்த முனிவர் கொஞ்சம் கர்வத்தோட ஊருக்குள் வந்தார். ஒரே பசி. ஒரு வீட்டுல போய் யாசகம் கேட்டார். அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொன் மெல்ல வெளியே வந்து, முனிவரே நீங்கள் திண்ணையில் அமர்ந்திருங்கள், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள போன அந்த பெண் தன் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்துவிட்டு வெளியே வர கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. முனிவர்னா சட்டுன்னு கோபம் வந்துரும்ல, அவருக்கும் கோபம் வந்துருச்சு. தன்னுடைய சக்தியை அந்த பொண்ணுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து அவளை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்தார். அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என்ன சாமியாரே, என கொக்குன்னு நினைச்சிங்களா எரிந்து சாம்பலாவதற்கு? கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா என்று அந்த பெண் கேட்டார். நான் குடும்ப பெண், என் கணவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்த பிறகுதான் மற்ற வேலைகளில் என்னால் ஈடுபட முடியும் என்று சொன்னால் என்றால் அதுதான் கர்மயோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை.
அதோட கதை முடியல. அந்த பெண் அந்த முனிவரை பார்த்து சொன்னா, மிதிலை நகர்ல தர்மவியாதன் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டேன். இல்லம்மா, ஒரு கதை சொன்னீங்க, ஹஸ்பண்டுக்கு நான் பணிவிட பண்ணணும்னு கொக்க பார்த்தான்னு. இது இந்த டிவி சீரியல் பார்க்குற பெண்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அவனை பரிதாபமாக அந்த இடத்துல விட்டுட்டு இதுங்க போட்டுக்கு அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கும் சேர்த்துதாங்கய்யா. ஆனா சில பெண்கள் சீரியல் பார்க்கறதையே பெரிய கடமைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம என்ன செய்ய முடியும்? கதை அதோட முடியல. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, மிதிலை நகரத்துல ஒரு தர்மவியாதன் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. முனிவர் அங்க வந்து அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னு கேட்டா, அந்த தர்மவியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரர், இறைச்சியை வெட்டி விற்கக்கூடியவர். அவர் இந்த முனிவரை பார்த்துட்டு, அந்த கற்பு கரசியா உங்களை அனுப்புனா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன்னு தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டு அந்த முனிவரிடம் வந்து, இந்த கசாப்பு கடைங்கிறது காலம் காலமாக எனக்கு வாய்த்த ஒரு தொழில். ஆனா நான் மற்ற எந்தபடியும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. யாரோ கொலை செய்த விலங்குகளை, வேட்டையாடிய விலங்குகளை நான் வந்து விற்கிறேன், அவ்வளவுதான். மேலும் என்னுடைய பெற்றோர்களை எவ்வளவு சிரமப்பட்டாலும் அவர்களின் மனம் நோகாமல் இனிமையாக பேசி நான் பார்த்து கொள்கிறேன். எப்பாடு பட்டாவது அவர்களுக்கு உணவளித்து என்னுடைய கடமையை நான் சரிவர செய்கிறேன். ஆனால் நீங்கள் கண் தெரியாத உங்கள் பெற்றோரை விட்டுவிட்டு இப்படி காட்டுக்கு வந்து தவம் செய்கிறீர்களே, முதலில் போய் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று அந்த தர்மவியாதன் சொல்லி அனுப்பினார்னா, அதுதான் கர்மயோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை. பெத்தவங்களை மனம் நோகும்படி பேசிவிட்டு கோயில் கோயிலா போய் என்ன பிரயோஜனம் என்று செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற புத்தகத்தில் நம்முடைய நடுவரையா அவர்களே எழுதியிருக்கிறார்கள். கர்மயோகத்திற்கு உதாரணமே நம்முடைய ஐயா அவர்கள்தான். அதனால் இந்த விவாத அரங்கத்திற்கும் கர்மயோகம்தான் என்று நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவார்கள். கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு சொன்னா, மற்ற யோகங்களை விட அது எப்படி சிறந்ததுன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் எனக்கு வாய்த்த கர்மம். ஞான யோகம் அறிவின் துணை கொண்டு செயல்படுவது. அறிவுக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கருத்து நாளைக்கு மாறுபடலாம். அந்த கருத்து இன்னொரு நாள் இன்னொரு உச்சத்தை அடையலாம். வள்ளல் பெருமானினுடைய உருவ வழிபாடு அருவ வழிபாடாக மாறி பின்னர் ஜோதியில் கலந்தது. ஆனால் அவரின் கர்மயோகமான அன்னதானம் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தி யோகம் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிற ஒரு சுயநலம். ஆனா கர்மயோகம் என்பது பொதுநலம். ஒருவன் கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த தனி மனிதன் மட்டுமல்ல, இந்த நாடே முன்னேற்ற பாதையில் செல்லும். அதனால் இன்றைய தேவை கர்மயோகமாகத்தான் இருக்கு. ராஜயோகத்துக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார். ஆனா கர்மயோகத்துக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மற்ற யோகங்களை விளக்க வேண்டும் என்றால் ஆழமான தத்துவங்கள் தேவைப்படுகின்றன. கர்மயோகத்தை ரொம்ப எளிமையாக விளக்கி விடலாம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளினா முடிஞ்சு போச்சு. அதுதான் கர்மயோகம். மிக எளிதாக புரியும், பின்பற்றுவதற்கும் ஏற்ற வழி. ஒரு அருமையான கவிஞனை பார்த்தால் அவனுடைய நாவில் சரஸ்வதி குடிகொண்டிருப்பதாக நாம் போற்றுகிறோம். ஒருவர் மிக அழகாக பாடினால் அவருடைய குரலிலே கலைவாணியே இருக்கிறாள் என்று மெச்சுகிறோம். பிரம்மனின் சிற்பியினுடைய கைகளில் பிரம்மனே இருப்பதாக பாராட்டுகிறோம். ஆக ஒரு கர்மயோகியை விட்டு இறைவனும் இறைத்தன்மையும் ஒரு நாளும் விலகுவதில்லை. அப்படிப்பட்ட கர்மயோகம்தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில கணவன் மனைவி அலுவலகம் போகிறவர்கள் அவங்கவுங்க கடமையை ஒழுங்கா செய்தா அதுவே மிகப்பெரிய யோகமாக மாறுகிறது. ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். பெரிய அளவுலலாம் நீ ஒன்றும் நியாயம் தர்மம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டினாலே நீ ஒழுங்காக இருக்கிறேன்னு அர்த்தம்பான்னு. வேறு எதுவுமே பண்ண வேணாம், அவன் கட்ட வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டினா அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி அவனவனுடைய கடமையை அவன் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஆழமான கருத்தில் சொன்னார்.
என்னுடைய தந்தையார் நடக்க முடியாது, இளம் வயதில் அலுவலகம் போவார் அவர். எங்கள் வீட்டில் அந்த காலகட்டத்தில் கை ரிக்ஷா இழுத்துக்கிட்டு ஒரு பெரியவர் வருவார். அப்போ கை ரிக்ஷா இருந்த காலம். ஒரு நாள் மழை கொட்டுன்னு கொட்டுது. 10 மணி 9:30 எங்கள் அப்பா புறப்படுவார் 10 மணி ஆஃபீஸுக்கு. மழை ரொம்ப கொட்டுதுன்னு உடனே அந்த ரிக்ஷா இழுக்கிற தாத்தா வந்தார். நாங்கள் தாத்தான்னு தான் கூப்பிடுவோம் அவரை. சொன்னார் எங்கள் அப்பா, இருங்கய்யா மழை பெய்யுது, அப்புறம் போய்க்கலாம். ஒரு நாள் ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் என்ன குடிமொழிக்கு போதா? ஏன்னா இவர் மழையில் நனைவார் பாருங்க, இழுத்துட்டு போகிறவர். அதுக்காக எங்கள் அப்பா சொன்னார், சார் ஒரு வார்த்தை சொன்னார் சார் அவர், மழை பெய்யுது, நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? எது 9:30 எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாராம் அவர். நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்? நீ எப்படி மழை பெய்யுதுன்னு லேட்டா போகலாம் ஆஃபீஸுக்கு? ஏறி குந்து இஷ்டுக்குன்னு போகிறேன். இது மெட்ராஸ் பாஷை. ஏறி குந்து இஷ்டுக்குன்னு போகிறேன். நான் என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன் ரிக்ஷா இழுக்கிறவர். நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன் அப்படின்னார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அன்றைக்கு நான் அந்த ரிக்ஷாக்கார தாத்தாவை எப்படி பார்த்தேன் தெரியுமா? பகவத்கீதை சொன்ன கண்ணபெருமானை போல கர்மயோகத்தின் சாரத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் புரிய வைத்தார். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, போலீஸ்காரங்க பார்க்க முடியுமா? மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, தீயணைப்பு வீரர்கள் பார்க்க முடியுமா? இமயமலை உச்சியில பனி அப்படியே கை கால் விரைச்சு போகுது, நம்முடைய படை வீரர்கள் நிக்கிறாங்க, பார்க்க முடியுமா? கொரோனால ஆஸ்பத்திரியில் அப்படி அப்படியே கிடக்குறாங்க, டாக்டர் போய் நிக்கிறாரு, ராத்திரி 12:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறா, உடனே டாக்டர் எழுந்து போறாரு. நேரம் காலம் பார்க்க முடியுமா? தூக்கத்தை பார்க்க முடியுமா? எல்லோரும் தன் சௌகரியத்தை பார்க்க தொடங்கினால் உலகம் நரகமாகிவிடும். பிறருக்காக வாழத் தொடங்கினால் மட்டும்தான் உலகம் சொர்க்கமாக இருக்க முடியும். யோசிக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லாதது சார். கர்மயோகம்ங்கிற கான்செப்டை உலகத்துக்கு தெளிவுபடுத்தியது இந்தியா. அதுக்கு என்ன வித்தியாசம் வச்சான்னு தெரியுங்களா? கர்மயோகத்தினுடைய ஒரு சின்ன நுட்பம். சாமி கும்பிடாதேன்னு சொல்லல சார், சாமி கும்பிடாதேன்னு சொல்லல. நீ செய்யற வேலையவே சாமி கும்பிடுறதா பாவிச்சுக்கோ. அப்புறம் இதன் பலன்கள் எல்லாம் இறைவனுக்கு ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கோவிந்தார்ப்பணம் என்று அந்த பலன்களை உன் கணக்கில் வரவு வைக்காமல் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னா. ஏன்? நீங்க எந்த செயல் செய்தாலும் பாவம் வரும், புண்ணியம் வரும். எந்த செயல் இருந்தாலும் பாவமோ புண்ணியமோ வந்துட்டா அனுபவிக்கிறதுக்கு மறுபிறவி வரும். அதை எனக்கு வேணாம்ப்பா, இது எல்லாமே கடவுளுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணு. நீ ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கோவிந்தார்ப்பணம்னு அர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னா பாவ புண்ணியங்கள் உன்னை பற்றுவதில்லை, முக்தி கிடைக்கும்னு எழுதி வச்சான். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த கர்மயோகம்ங்கிற பகுதியை ரொம்ப அழகாக சகோதரியார் விளக்கி சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து. ராஜயோகம் ரொம்ப டெக்னிக்கலானது. அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒரு குரு மூலமாக தான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த ராஜயோகத்தை பற்றி பேசுவதற்கு நம்முடைய அருமை தம்பி, இந்த பகுதியை சார்ந்தவர், வளர்கிற ஒரு அருமையான பேச்சாளர், நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்கிறார், அருணை மதன்குமார் அவர்களை உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அருளே உருவான இல்லாமல்ல அம்மையப்பரின் பேரருட்கருணையினாலே தங்கள் உள்ளத்தில் உயிரில் சுடர்விற்றி எழுந்து கொண்டிருக்கிற துரோதான சக்தியை அருட்சக்தியாக பெருக்கிட முடியும் என்ற ஒரு வேட்கையோடு இந்த மகா சிவராத்திரி என்கிற பெருவெளியில் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களையும், நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களையும், கூடி அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை சொல்லி துவங்குகிறேன். நல்ல ஒரு அருமையான தலைப்பு, இன்றைய சூழலில் அவசிய தேவை அப்படின்னு. பொதுவா பார்த்தோம்னா இந்த அவசியம், தேவை, பிச்சல் பிடுங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆன்மீகத்துக்கே நம்ம வர்றோம். ஆனா பாருங்க, இங்க வந்து என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா அவசியம் தேவைன்னு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அங்க பிரச்சனை தான் இங்க வரோம். இப்ப இங்கேயே அவசியம் தேவைன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? தலைப்பை நம்ம ஆழமா சிந்திக்கணும். இன்றைய சூழலில் அவசிய தேவைன்னு அழுத்தமா ஒன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவசிய தேவை எப்போது உருவாகும்? ஒரு நிறுவனத்தை நான் வேலை செய்யறேன், 10 பேர் போயிட்டான், கம்பெனி மூடிட்டு போயிட முடியுமா? யாராவது அவசர தேவைக்கு எடுத்து
இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு குறிப்பிட்ட தேதிக்கு கொண்டு போய் நான் அந்த வேலையை முடிச்சாதான் அதுதான் சரியான ஒரு முன்னுதாரணமா இருக்கும். கம்பெனியை மூடிட்டு போக முடியாது. அப்ப பிரச்சனைன்னு வரும்போதுதான் அவசிய தேவைன்னு வருது. கொரோனாங்கிற ஒரு பேரிடர் வந்தது, இந்த உலகத்திற்கே ஒரு அவசிய தேவை இருந்தது. என்ன, எல்லா உயிர்களும் செத்துக்கிட்டு இருக்கு, ஒரு தடுப்பூசி இருந்தா போதாதுன்னு நினைச்சோம். அப்ப பிரச்சனைன்னு வரும்போதுதான் அவசிய தேவைன்னு வருதுன்னா, இன்றைய சூழலில் அவசிய தேவைன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. முதல்ல நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் என்ன மருந்தை எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியும். அப்படி என்னங்க பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்குமான காரணம் முழுக்க முழுக்க அவையெல்லாம் நடைபெறுவது பக்தியின் பெயரால், சமயத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் தான் நடந்து கொண்டிருக்கு. இப்ப இங்க கேள்வி பிரச்சனை எங்க தெரியுங்களா? பக்தியில தான். அக்கா கூட சொன்னாங்க, நம்மள கண்ட்ரோலே பண்ண முடியல. பக்தியோட விளக்கம் என்ன? தன்னை இழத்தல், தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பெயர் தான் பக்தினா, உங்களால பக்திக்குள்ளே வர முடியாது. பக்திக்குள்ள வரலன்னா கர்மயோகத்துக்குள்ளே வர முடியாது. கர்மயோகத்துக்குள்ள வரலன்னா ஞான யோகம் என்பது வாய்ப்பே இல்லையே. என்னை கேட்டா, நான் பக்தி யோகத்தை மறுக்கல, கர்மயோகத்தை மறுக்கல. ஆனால் ஒரு படிநிலை தேவை. நீங்கள் எந்த வழியாக ஏறினால் உச்சத்தை அடைய முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம எதை நோக்கி சிந்திக்கிறோம்? எது வழிங்கிறத நோக்கி தான் சிந்திக்கிறோம். அந்த வழி பக்தி யோகத்தை தாண்டி, கர்மயோகத்தை தாண்டி நிறைநிலையில் தான் நாம் ஞானத்தை அடைய போகிறோம். அதற்கான வழியை இன்றைய சூழலில் நமக்கான தேவை என்பது ராஜயோகத்தில் தான் இருக்கிறது. அது எப்படிங்க சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தான் இந்த சூழல்ல மிகப்பெரிய யதார்த்தமா இருக்கு. ஒரு இடத்துல உட்கார முடியல, உட்காந்தா தூக்கம் தான் வருது, நீங்க ஞானம் வரும்ங்கிறீங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு கேட்டா, இத்தனை பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கெல்லாம் பேசுறோம். எந்த நம்பிக்கையில பேசுறோம்? பொதுவா நம்ம சொல்றதை நம்ம வீட்டிலேயே நம்ப மாட்டாங்க. ஆனா மேடை போட்டு நாங்க பேச வந்திருக்கிறோம். எந்த நம்பிக்கையில பேச வந்திருக்கிறோம்? ஒரு பேச்சு இந்த சமுதாயத்தை மாற்றும். ஒரு பேச்சை ஏற்ற இரக்கத்தோடு சொல்லுகிற போது, ஊக்கத்தோடு சொல்லுகிற போது, அது உள்ளபடியே கேட்கவரின் உள்ளத்தை மாற்றும் என்கிற வரலாற்று படிப்பினை இருக்கு. அந்த நம்பிக்கையோடு வர்றோம். ஒரு பேச்சே ஒருத்தனை மாத்துதுன்னா, அந்த பேச்சை உருவாக்கக்கூடிய மூச்சை நீங்க கட்டுப்படுத்தினா அது உங்க வாழ்க்கையை மாத்தாதா? அந்த மூச்சு பயிற்சியை செய்வதன் மூலமாக, நாடி சுத்தி செய்வதன் மூலமாக, இந்த பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, தியானத்தின் மூலமாகத்தான் முதலில் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். மனம் கட்டுப்பட்டாதான் பக்தி பத்தி சிந்திக்க முடியும். மனம் கட்டுப்பட்டாதான் இன்னொருத்தனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். எண்ணம் கட்டுப்பட்டாதான் செயல் கட்டுப்படும். செயல் கட்டுப்பட்டாதான் ஞானம் தேவைப்படும். அப்ப அடிப்படையே இங்க எங்க இருக்குன்னா ராஜயோகத்துல தான் இருக்கு. அது எப்படிங்க சாத்தியம்? ரமணர் தான் சொன்னார் ஒரு உதாரணம் அதுக்கு. விவேகானந்தர் கூட இதை வெளிநாட்டில் பேசி இருக்கிறார். என்ன தெரியுங்களா சொல்றாரு? அவரு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி ஏதோ தப்பு செஞ்சிட்டாரு. ராஜா என்ன பண்றாரு? தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன தண்டனை கொடுக்கிறாருன்னா, ஒரு அரண்மனை வாயிலில் மேல கொண்டு போய் அந்த மந்திரியை தனியா விட்டுக்கிட்டு கீழே வந்துடுறாரு. யாரும் மேல போக முடியாது. இந்த மந்திரிக்கு எப்படியாவது கீழே வரணும்னு ஆசை. அந்த மந்திரியினுடைய மனைவி என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாள் இரவும் மதில் மேல ஏறி ஏறி, நான் ஏதாவது உதவி செய்யணும், நீங்க எப்படியாவது வழி சொல்லுங்க, நான் உன்னை கீழே கூட்டிட்டு போறேன்னு. அவர் ஒரு நாள் சொல்றாரு, நீ நாளைக்கு வரும்போது ஒரு தேன் பாட்டில், ஒரு வண்டு, கொஞ்சம் பட்டு நூல், ஒரு சின்ன சரடு, ஒரு சின்ன கயிறு, ஒரு பெரிய கயிறை கொண்டுட்டு வாங்குறாரு. அந்த அம்மா கொண்டுட்டு வராங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, நடு சாமம். இவர் சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ற? இந்த வண்டு கொண்டு வந்தல்ல, அந்த வண்டு தலையில எண்ணெயை தடவி பட்டு நூலை சுத்தி மேல விடுங்குது. இப்ப முதல்ல எண்ணெய அங்க நெய் தேனை தடவின பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த சுவையை உணர்ந்து வண்டு என்ன பண்ணுது? மேலதான் தேன் இருக்குன்னு நினைச்சு அந்த கோபுரத்தின் உச்சியை நோக்கி போய் 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 கொண்டே இருக்கும் போது அந்த மந்திரி இந்த இடத்துக்கு போயிடுச்சு. மந்திரி வண்டை பிடிச்ச கையோட பட்டு நூலை பிடிச்சிட்டாரு. பட்டு நூலை பிடிச்சி பொறுமையா இழுத்துட்டே இருந்தாரு. பட்டு நூல்ல இப்ப சரட்டு நூலை கட்டுங்கிறாரு. சரடை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறாரு. இப்ப இந்த அம்மா கேட்கறாங்க, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஒரு சின்ன கயிறை இப்ப அதுல கட்டுங்கிறாங்க. முதல்ல பட்டு நூலை இழுத்தாங்க,
பட்டு நூலோட சரட்டு நூல் வந்தது, சரட்டு நூலோட இப்ப ஒரு சின்ன கயிறு வந்தது, அந்த கயிறின் கீழ் முனையில பெரிய கயிறு இப்ப கட்டுங்கிறாங்க, பெரிய கயிறு மேல வருது, அவர் மதில் மேல இருக்கிற ஒரு தூண்ல கட்டிட்டு கீழே இறங்குறாரு. இதுல இருந்து என்ன தெரியுங்களா தெரியுது? நீங்கள் உங்கள் மூச்சை கட்டுப்படுத்துகிற போது உங்களினுடைய மனம் கட்டுப்படுகிறது, மனம் கட்டுப்படுகிற போது எண்ணம் கட்டுப்படுகிறது, எண்ணம் கட்டுப்படுகிற போது செயல் தூய்மையாகிறது. இந்த செயல் தூய்மைதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அடையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு தருதுன்னா, ராஜயோகம் முக்கியமா, பக்தி யோகம் முக்கியமா, இல்ல நிறைவாய் நாம் அடைய போகின்ற ஞான யோகம் முக்கியமாங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்திருப்போம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது எல்லா கேள்விக்கும் ஒரே பதில்னா வள்ளல் பெருமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது, கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு, அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். எல்லா உயிர்களிடத்திலும் கடவுள் வியாபித்திருப்பது அருளலே ஈஸ்வர பக்தி. கடைசியா ஒரு வரி சொன்னாரு, அந்த கரண சுத்தியின் பிரயோசனம் பக்தியை விளைவிப்பது. நீங்கள் உங்களினுடைய கரண சுத்தியின் மூலமாகத்தான் பக்திக்குள்ளே நுழைய முடியும்னா, அந்த பக்தி தான் உங்களுக்குள் கர்மத்தை ஏற்படுத்தும், அந்த கர்மம் தான் உங்களுக்குள் ஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றால், அடிப்படையில் நீங்க ராஜயோகத்துல தெளிவடையலன்னா, உங்கள் உடலை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஒருபோதும் இந்த வாய்ப்பு நிலைக்கு. அது எப்படிங்க சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்லைங்க, வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, நைட்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் போன்பாங்க. இப்ப நைட் இவரோட டிசிஷன் என்னென்னங்களா இருக்கும்? காலையில் எழுந்த உடனே நான் வெளியே போயிடணும், அந்த அம்மா வீட்டுக்கு போயிடணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. காலையில எழுந்து பார்த்தா தான் கதையை வேறையா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அம்மா சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பா போய் சட்னிக்கு தேங்காய் செல்லை அரைச்சிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம பயத்தோடு தூங்கிட்டு இருப்போம், காலையில எழுந்தா யார் நம்ம கூட இருக்க போறாங்கன்னு. எழுந்து பார்த்தா நமக்கு தான் தெரியும், பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அம்மா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பா சட்னி அரைச்சிட்டு இருப்பாரு. இப்ப இங்க என்ன சார் நடந்திருக்கு? ஒண்ணும் இல்லைங்க, அந்த வீட்டுல இருந்த பெரியவர் என்ன சொன்னாரு, எதுவா இருந்தாலும் காலையில போய் பேசிக்கலாம், நீங்க போய் தூங்குங்கன்னாரு. அந்த இடைவெளி ஏன் தெரியுங்களா கொடுத்தாரு? இவர் போய் சிந்திப்பாரு, படுத்து தூங்கும் போது நினைப்பாரு, ஒழுங்கா நான் பேசியிருக்கணுமா பேசியிருக்க கூடாதா, இல்ல என் மேல தப்பா அந்த அம்மா மேலதான் தப்பா, ஒருவேளை கடுமையா நம்ம பேசிட்டோமா. இந்த அம்மா நினைச்சு பார்ப்பாங்க, நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்றோமே, இந்த மரியாதை இந்த சௌகரியம் அங்க கிடைக்குமா? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாள் இரவில் நாம் நம்மோடு பேசுகிற போது ஒரு குடும்பத்தின் பிரச்சனையே தீர்வுக்கு வருகிறது என்றால், இந்த தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிற இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால், உங்கள் மனதோடு நீங்கள் பேச வேண்டுமா வேண்டாமா? உங்கள் எண்ணத்தோடு நீங்கள் பேச வேண்டுமா வேண்டாமா? உங்கள் செயலில் நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். வள்ளல் பெருமானும் சொன்னார், இந்த மண்ணில் பிறந்த யோகிகளும் சொன்னார்கள். ஆனா நம்ம ஆளுங்களை, இதோட நான் முடிக்கிறேன், நம்ம ஆளுங்க ஒன்று சொல்லுவாங்க, எதை சொன்னாலும் நம்ப மாட்டான், ப்ரூஃப் கேட்பான். இப்ப பக்தி யோகத்துக்கு சொன்னாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப்? ரமண மகரிஷி சொல்லுவீங்க, நாவுக்கரசரை சொல்லுவீங்க, கண்ணப்பரை சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன், கண்ணப்பர் பக்தி யோகத்தின் மூலமாக தான் அடைந்தார் என்பதுக்கு எழுதின சாட்சியை தவிர வேற என்ன இருக்கு? ரமண மகரிஷி அடைஞ்சாருங்கிறீங்க, அது யார் நேர்ல போய் பார்த்தா? இப்ப இந்த கேள்வி குதர்க்கமான கேள்விதான். இதுக்கு பதில் என்ன தெரியுங்களா வரும்? அவரவர்களின் நேரடி அனுபவமே அதற்கான சாட்சி. ரமண மகரிஷி அடைஞ்சார்னா அது அவருடைய நேரடி அனுபவம், கண்ணப்பனாருக்கு அது நிகழ்ந்ததுன்னா அது அவருடைய நேரடி அனுபவம். இங்கே ஆன்மீக துறையில் உயர்ந்தவர்களாகட்டும், உலகியல் துறையில் உயர்ந்தவராகட்டும், அவர்களின் வெற்றிக்கு அவர்களின் நேரடி அனுபவம் தான் சாட்சியாக இருக்கிறது என்றால், உங்களினுடைய நேரடி அனுபவம் ராஜயோகத்தின் மூலமாக தான் சாத்தியமாகுமே ஒழிய அதற்கான வழியை பக்தியோ கர்மமோ ஞானமோ ஒருபோதும் தராது. நான் பக்தி யோகத்தை எதிர்க்கவில்லை, கர்ம யோகத்தை எதிர்க்கவில்லை, ஞான யோகத்தை வணங்கி மகிழ்கிறேன். ஆனால் அந்த பயணத்தை நான் துவங்குவது என்பது ராஜயோகத்தின் மூலமாய்த்தான் அதற்கான சாத்தியம் இருக்கிறது என்கிற சொற்களோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிரமமான ஒரு தலைப்பை தம்பி ரொம்ப அழகா கையாண்டார். ஏன்னா அந்த தலைப்பு பேசுவது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சரடு விட்டார். எப்படி வண்டு, தேன், நூல், பட்டு நூல், கயிறு, கொஞ்சம் சரடு விட்டார். ஆனால் கடைசியாக என்னன்னா, எங்கே விட்டாலும் மந்திரி வந்துருவார்ன்ற விஷயத்தை நமக்கு புரிய வச்சார். அதையும் தாண்டி நம்ம எடுத்தோம்னா,
இந்த கணவன் மனைவி ராத்திரி சண்டை போடும்போது வீட்டில் இருக்கிற பெருசுங்க சொல்லும், எல்லாம் காலம்பரை பார்த்துக்கலாம், தூங்குங்கப்பா தூங்குங்கப்பா அப்படின்னு. காலையில் தேங்காய் துருவாரு அப்படின்னு. அது பெரிய உண்மைங்க. அது ஒரு 2 நிமிஷம் ஒரு இடைவெளி கிடைச்ச உடனே நமக்குள்ள ஒரு கேள்வியும் பதிலும் பிறக்கும், சிந்தனையும் பிறக்கும். அதனால தான் நம்மால் மூச்சு விடாமல் பேசுகிறான். சண்டேன்னு ஆரம்பித்தா மூச்சு விடாமல் பேசுவான். தப்பு. கொஞ்சம் மூச்சு விட்டால் தான் நம்மளை பற்றி நம்ம யோசிக்க முடியும். நம்ம பேசுறது கரெக்டா தப்பா, ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு. அந்த மனதோடு பேசுங்கள் அப்படிங்கிற பகுதியை ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொன்னார். நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கணும்ல, அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. நான் சொல்கிறேன்னு தவறாக நினைக்காதீங்க. சில கணவன் மனைவி சண்டை போடும்போது பாருங்க, இங்கே தான் அவர் நிற்பார், அந்த அம்மா அங்கே தான் நிற்கும். ஏன் சத்தமாக பேசணும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறது கேட்கும்னா ஏன் சத்தமாக பேசணும்? 3 வீடு தள்ளி கேட்கும். அந்த கத்துவாங்க, கோவத்தில் கத்துவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் உடலளவில் பக்கம் பக்கமாக இருந்தாலும் மனதளவில் தள்ளி நிற்பதால் தான் தள்ளி நிற்கிற இடைவெளியில் பேசுவதை போலவே அதிக சத்தத்தோடு பேசுவார். அந்த அதிக சத்தத்தை குறைச்சிட்டு தனக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, டேய் அவ எவ்வளவு நமக்கு தியாகம் பண்ணியிருக்கா, அவ வாழ்க்கையில எத்தனை, நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அதுவே பெரிய விஷயம் இல்லை? எவ்வளவு கொணக்கேடு, நாம எவ்வளவு கொணக்கேடு, நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே. அப்ப யோசிச்சு பார்க்கணும்ல. அதே மாதிரி அவ யோசிப்பா, எவ்வளவு பேர் வந்து நம்மளை வானான்னு சொல்லிட்டு போனாங்க, இந்த இளிச்சவாயம் தானே நமக்கு சரின்னு சொல்லி தாலியை கட்டி இது நாள் வரைக்கும் நம்மளோட குடும்பம் நடத்துறா, இவனை போய் நம்ம திட்டமே அப்படின்னு காலம்பரை அந்த தோசையை கொஞ்சம் புசு புசுன்னு சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த அம்மா வந்துடும். அந்த கொஞ்சம் இடைவெளி சுய சிந்தனை அதை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால ராஜயோகம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தம்பி ரொம்ப அழகாக எடுத்தார். இப்போ அதை விட டிஃபிகல்ட்டான விஷயம் ஞான யோகம்ங்கிறது பேசி விளக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிபுணர் வேணுமேனு யோசித்தேன். நம்முடைய அருமை கிருஷ்ணா சகோதரர் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு விழாவில் பேசியிருந்தார் பகவான் ரமணரை பற்றி. அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் இந்த தலைப்பில் பேசணும்னா அந்த மாதிரியான நல்ல கல்வி உள்ளவர்கள் தான் பேச முடியும் என்ற எண்ணத்தில் அவர்களை நம்முடைய நிகழ்வில் நீங்கள் பேசுங்கள் என்று அன்போடு அழைத்தேன். அவர் எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவர்கள் இப்போது ஞான யோகம்தான் என்பதை எடுத்துரைப்பதற்கு வந்திருக்கிறார்கள். வாங்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இன்றைய மகா சிவராத்திரி அன்று சிவத்தை அனுபவித்து அதையும் சுகிக்கச் செய்யும் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய தலைமையில் இங்கு பட்டிமன்றம் கூடியிருக்கிறது. அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னோடு பேச வந்திருக்கின்ற இணையான பேச்சாளர் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் ஐயா முதல்ல தீர்ப்பு கொடுத்துட்டார், வந்தவுடனே அழகா விட்டார். ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கும் மலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? ஆக்சுவலா ஞான தபோதனர்களா இருக்கிறதுனால இந்த கஷேத்திரத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால ஞான தபோதர்களை வாவென்று அழைக்கும் மலையான இந்த மலை என்ன சார் கொடுக்கும்? ஆக்சுவலா என்ன கொடுக்குன்னா ஞானத்தை தான் முதல்ல கொடுக்கும். பட்டிமன்ற நடுவரையா அவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? எப்படி கூப்பிடுவீங்க அவரை? பக்தியில் சிறந்தவரா, ராஜயோகியா, இல்ல கர்மயோகியா, எப்படி சொல்வீங்க? அவருடைய பேச்சை கண்டு வியந்து நீங்க என்ன சொல்ல, சார் சுகிசிவம் ஐயா வந்து பெரிய ஞானஸ்தர் சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? அப்ப என்ன முக்கியம் எல்லாவற்றிற்கும் மையமாக எனில் ஞானம் மட்டுமே முக்கியம். எவ்வளவு தைரியம் இருந்தா திருவண்ணாமலையான ஞான கஷேத்திரத்துக்கு வந்து பக்தி வசதி, ரெண்டாவது கர்ம வசதி, மூணாவது அவர் என்னடா மூக்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ராஜயோக வசதின்னு சொல்லுவீங்க. சார்
திருவண்ணாமலையில எவ்வளவு ஞானியர் வரிசை கொஞ்சம் அப்படி எண்ணி பாருங்களேன். திருஞான சம்பந்தர்ல இருந்து என்னங்க, குகை நமச்சிவாயர், இப்படியே கிரிவலம் வர்றவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. குகை நமச்சிவாயர், விருபாக்ஷ தேவர், கீழே தொடங்குனீங்கன்னா சேஷாத்திரி சுவாமிகள், அப்புறம் ரமண மகரிஷி, அங்கிருந்து லெப்ட் எடுத்தோம்னா உள்ள போனா யோகிராம் சுரத்குமார், அங்கிருந்து இன்னும் உள்ள போனா சாதுவம் சுவாமிகள், இன்னும் உள்ள போனா திண்ணை சுவாமிகள், அதுக்கப்புறம் ஈசான்ய தேசிகர் மடம், இன்னும் எத்தனை ஞானிகள் இந்த பூமியில இருந்திருக்காங்க. அத்தனை ஞானிகளையும் தவசம் பண்ணி, எத்தனை ஞானிகள் இங்க வந்து தவம் பண்ணிருக்காங்க. இங்க உட்காந்து அந்த யோகம் சிறந்தது, இங்க யோகம் சிறந்தது நீங்க பேச முடியுமா? நீங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு இன்றைய தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்றைய தேவை எல்லாரும் பக்தி யோகத்திலேயே தலைச்சுன்னு இருக்கீங்க எல்லாரும். யார் இங்கு மீராவா இருக்கிறது? யார் இங்க தியாகராஜ சுவாமிகளா இருக்கிறது? யார் எப்படி இருக்கு சார்? நம்ம முதல்ல பாப்போமே. முதல்ல நம்ம பக்தி யோகத்தில் இருக்கமா? ஐயா அம்மா வந்து பக்தி அப்படின்ட்டு போயிட்டாங்க. முதலில் பக்தி என்பதற்கு என்ன அர்த்தம்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சமஸ்கிருத சொல், வடமொழி, தமிழ், அது ஒரு காமன். அது பக்தி என்ப வேர் சொல் எதிலிருந்து வந்திருக்குன்னா விபக்தி என்கிற சொல்லிலிருந்து வந்தது. விபக்தி என்பது சமஸ்கிருதத்துல தமிழில் சொல்லக்கூடிய வேற்றுமை உருபுகள். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, வேற்றுமை ஐ ஆல் கூ இன் அப்படின்னு படிப்போம். அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னா நான், என்னிலிருந்து, என்னால் செய்யப்பட்டது, இப்படி நான் 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 எது ஒன்று இருக்கிறதோ அது எந்த இடத்தில் இல்லையோ, எது ஒன்று நான் நான் என்று இருக்கிறதோ அது எந்த இடத்தில் இல்லையோ அதற்கு பேர் தான் பக்தியே தவிர நேரா போய் நின்று சாமி கண்ணத்துல போட்டுக்கிறதுக்கு பேர் தான் பக்தி இல்ல. அது பக்தியை நோக்கி செல்லும் ஒரு தொடக்கம். இன்னொன்னு, இன்னைக்கு பக்தியா பக்தி பக்தின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நேரா யாரும் தப்பா நினைச்சு கூடாது, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குரு, இது எல்லாம் போறமே தவிர உண்மையான பக்தி அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு? இல்லவே இல்லை. அதனால பக்தி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு, நான் என்கிற எண்ணம் எவரிடத்தில் முற்றிலும் இல்லையோ, நான் என்னும் எண்ணம் யாரிடத்தில் இல்லையோ அந்த ஞானிகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஞானிகள் தான் இந்த யோகத்தை பத்தியே பேசணும். ரமண பகவான்கிட்ட ஒருத்தர் வந்தார் நேரா. தியாகராஜ சுவாமிகளும் அருணகிரிநாதர்களும் இப்படி பக்தியையும் ஞானையும் பிழிஞ்சு பாடியிருக்காங்களே, எப்படி அவங்க பக்தியா இருக்க முடியாது? அவர்கள் பாடவில்லை, அவர்கள் தானாக பாடவில்லை, பெற்றதை பாடினார்கள் அப்படின்னு ஒருவர் சொல்றாரு. அவர்கள் எதை பெற்றார்கள் எனில் ஞானத்தை தான் பெற்றார்களே தவிர வேறொன்றும் பெறவில்லை. அதனால இந்த பக்தி, கர்மம், ராஜயோகம் என்கிறதனுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது எனில் ஞானமாக இருக்கிறது. ராமகிருஷ்ணபுரம் சார் அழகா சொல்லுவாரு, எத்தனையோ ஒரு ஆறு போய் கொண்டிருக்கிறது, அந்த ஆறினுடைய பல கரைகள் உள்ளன. ஒன்று பக்தி, இன்னொன்று கர்மம், இன்னொன்று யோகம். ஆனால் அந்த யாரு சென்றடையும் இலக்காக இருக்கக்கூடியது ஞானம். என்ன விஷயம்னா சார், நம்ம ஞானம் அப்படிங்கிற விஷயமே கன்சிடர் பண்றதில்லை. ஏன்னா நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன இருக்குன்னா, நமக்கு ஞானம் இல்லதான் முதல்ல பிரச்சனை. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் எதுக்கு இல்லைன்னா நம்ம யாருன்னே நமக்கு தெரியறது இல்லை. இந்த நம்ம யாரும் தெரியறதில்லைங்கிறதுக்காக அருணாச்சலேஸ்வரரே ஸ்வயம் தானாக வந்து ரமண மகரிஷியாக அமர்ந்து நான் யார் அப்படின்னு நமக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு ஆத்ம விசாரம் கொடுத்து ஒரு கஷேத்திரத்துல உட்கார்ந்துகிட்டு ஞான யோகம் பத்தி மட்டும்தான் பேசணும் நம்ம. சார் அப்ப பக்தி யோகம் எல்லாம் பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னு கிடையாது. ஞானத்தினுடைய அங்கங்கள் தான் பக்தி. இன்னொன்னு அடுத்து வரேன், கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மயோகமா நம்ம பண்றோம். ரமண மகரிஷி ஒருத்தர் வர்றார், வந்து ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு பெரிய கழி எடுத்துட்டு போறான். அந்த கழி எடுத்துட்டு போகும் பொழுது ரமண மகரிஷி கூப்பிடுறாரு, என்னப்பா எடுத்துன்னு போறேன்னு. ஒன்னும் இல்ல, இந்த ஆடு மேய்க்கிறது கம்பு அழகா இருக்கணும்னு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அவர் கையில இப்படி வாங்குறாரு, வாங்கி மெதுவா அதை சீவரார். அதுல இருக்க முள்ளுகள் எல்லாம் அழகா எடுக்கிறாரு. நல்லா உன்ன தேய்ச்சி ஒரு மழை ஆக்கி
அந்த மழமழன்னு ஆக்கினதை அவர்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி நிக்கிறவற்றை பார்க்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம கையில என்ன வந்ததோ அதை மிகச் சிறப்பாக செய்துவிட்டு இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று பல தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலை வருகிறது. அதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மயோகம் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பக்தி யோகம் சாமி கும்பிட்டுட்டு இந்த ஊர்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன், இன்னும் சென்னையில் ஒரு பிளாட் வாங்கணும், இன்னும் அங்க ஒரு 3 பிளாட் வாங்கணும்ன்றதெல்லாம் அநியாயம் இல்லையா? அதனால எது ரொம்ப முக்கியம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்ன, ரமண மகரிஷ்ட நேரா ஒருத்தர் அங்கிருந்து வந்தார். எல்லாருமே மகரிஷ்ட வந்த உடனே 2 விஷயம் ஆசைப்படுறாங்க. இது 1930களில் நடக்குது. ஒன்னு, நான் ரமண மகரிஷிட்டு உபதேசம் வாங்கணும். 2வது சேஷாத்திரி சுவாமிகளை பார்க்கணும். இது 2மே அந்த காலத்தில் நடக்காத விஷயம். என்ன, சேஷாத்திரி சுவாமிகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கறத அவர் பார்க்க முடியாது. ஒன்னு மயானத்தில் இருப்பார், எங்கனா இங்க ஒரு ஏரியாவில் உட்கார்ந்துட்டு இருப்பார், அவர்கிட்ட இருந்து பார்க்கறதும் அபூர்வம். 2வது ரமண மகரிஷி உபதேசம் வாங்குறது பெரும்பாலும் மௌனம் என்பது ஞானத்தின் வரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த மௌனமாகவே இருந்ததனால் அவரிடத்தில் சென்று ஒரு உபதேசம் பெறுவது என்பது அபூர்வம். அப்படி இருந்தவர் ஒருத்தர் லெட்டர் எழுதுறார். என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, நீங்களும் எனக்கு நேரடியாக உபதேசம் தர மாட்டீங்க, நீங்க யாரும் குருவும் இல்ல சிஷ்யன் இல்லைன்னு சொல்றீங்க, அதனால நீங்க தான் எனக்கு குரு, நான் உங்களை வரிச்சிட்டேன். இப்ப நீங்க ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் நான் உங்களை குருவாக வரித்து கொண்டதனாலேயே மீண்டும் என் பொருட்டு நீங்களும் இங்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கிறார். இவர் என்னடாப்பா இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த லெட்டரை இப்படி படிச்சாரு. பா, இந்த ஜென்மத்துல உனக்கு ஞானம் இல்லைன்னா திருவண்ணாமலைக்குள்ள நீ வந்திருப்பியா அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கிறார். அதாவது நண்பர்களே, ஞானம் என்பது இருப்பதிலேயே மிக மிக முக்கியமான விஷயம். பக்தி நான் இல்லைன்னு சொல்லல, யாரும் இங்க எதையும் மறுக்கல. அதே சமயத்தில் கர்மம் என்பதை கர்மயோகத்தையும் யாரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்தில் ராஜயோகத்திற்கும் என்ன தேவை, ராஜயோகம் ரொம்ப சாதாரணமா அவர் சொல்லிட்டு போன பெரிய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. ராஜயோகத்துக்கு நீங்க எடுக்க முதல்ல ராஜயோகத்தினுடைய அடிப்படை விதியே யம நியம பிராணாயாம ஆசன, அதுக்கப்புறம் என்ன போறது பிரத்யாகார தியானம் சமாதின்றது. நீங்க யம நியம அப்படின்னு மூக்க பிடிச்சி என்னது வலது மூக்குல இருந்து இடது மூக்கு பூரகம் கும்பகம் சுழிமுனை இப்படின்னு ஏற ஆரம்பிச்சீங்கன்னா யம முடியறதுக்குள்ளே யமன் உங்களை தூக்கின்னு போயிடுவான். அதனால முதல்ல இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இடத்திலேயும் பக்தியினுடைய இலக்கு என்பது ஞானத்தில் சென்று முடிய வேண்டும். கர்மம் என்கிறதனுடைய இலக்கு என்பது ஞானத்தை நோக்கி இருக்க வேண்டும். ராஜயோகம் என்கிற யோகத்தினுடைய விஷயம் என்பது ஞானத்தில் சென்று முடிய வேண்டும். நடுவரையா முதலில் எடுத்தவுடனே ஒரு விஷயம் சொன்னார். யோகம் என்பது ஒன்றிணைதல். இந்த ஒன்றிணைதல் என்பது என்னவெனில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணையக்கூடிய விஷயம். திருவண்ணாமலை தான் இதுக்கு பர்ஃபெக்டான உதாரணம். அருணாச்சலம் என்பதற்கு என்ன உங்களுக்கு பொருள் தெரியுமா? அருணா என்பதற்கு செக்கச்சிவந்த செம்மையான ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அருணா என்கிறது அம்பாளுடைய ஒரு பெயர். அது இதே காஞ்சிபுரத்திலிருந்து இப்படியே வந்தீங்கன்னா திருக்காஞ்சியிலிருந்து இந்த பக்கம் ஒரு 8 கோயில் 7 கோயில் இருக்கும். என்ன பெரிய இந்த புராணத்துக்குள்ளார இருக்கு. இந்த 14 கோயில்களும் ஒரு பக்கம் முருகன் பூஜை பண்ணியிருப்பார், கரைகண்டேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயில் எல்லாம் அம்பாள் பூஜை பண்ணியிருக்கா. அருணா என்கிற அந்த அம்மையானவள் அச்சலமாக நின்றிருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் ஒரு பாகம் பெற்று அருணா அச்சலமாகி அருணாச்சலம் என்று இந்த மலையை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எந்த இடத்துல விளக்குவாங்கன்னா, திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு நீங்க அந்த சுவாமி கோயில் உள்ள பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு இருக்கும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு முடிஞ்ச உடனேயே கீழிருந்து ஒரு வேட்டு மேல விடுவாங்க. சரியாக 5:58 59 5:30 மாலை விடுவாங்க. அப்படி விடும் பொழுது மேல அந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த அருணா என்கிற அம்பிகையும் அச்சலம் என்கிற அந்த சிவபெருமானும் அர்த்தநாரீஸ்வர கோலத்தோடு சிவசக்தி சொரூபமாக ஜீவாத்மா பரமாத்மாவும் சேர்ந்து கலந்து அப்படி வெளியில எப்படி வரும்னா துள்ளி குதிச்சுண்டு வரும். அந்த துள்ளி குதிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த
ஆத்ம அனுபவத்தை இந்த க்ஷேத்திரத்திலேயே பெரிய தீபமாக ஒளியேற்றி காட்டுகின்றார்கள். என்ன அர்த்தம்னா, நீங்களும் அதுவும் வேறொன்றுமில்லை, இந்த தரிசனத்தை நீங்க இன்னைக்கு பார்த்துட்டீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இறப்பிற்கு முன்பாகவே இந்த தரிசனத்தை நீங்களே அந்த அருணாச்சலம் என்று கண்டுகொள்வீர்கள். அந்த அருணாச்சல க்ஷேத்திரமே உங்களுக்கு இதை வழங்கும். இந்த சிவராத்திரி என்று எவர் இதை தரிசித்தார்களோ அவருக்கு இது நடக்கும் என்பது எதுல இருக்குன்னா அருணாச்சல புராணத்துல இருக்கு. இதை ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கும்போது, ஓய் இது ஈஸ்வரனுடைய ஆக்ஞை, இது நடக்காமல் இருக்காது அப்படின்னு எழுதி பத்திரத்தை கொடுக்கிறார். நண்பர்களே, அருணாச்சல க்ஷேத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கெல்லாம் கேட்கறது எதுக்கு ஒப்பிடுன்னா, பெரிய மகாராஜா முன்னாடி நின்று 2 கிலோ கத்திரிக்காய் கொடுங்கன்ற மாதிரி அருணாச்சல க்ஷேத்திரத்துக்கு முன்னாடி நான் கம்பீரமாக நின்று கொண்டு அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேறிருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த அருணாச்சலனையே தான் நீங்க கேட்கணும். யூ டிசர்வ். ரமண பகவான் சொல்லுவார் ஆங்கிலத்தில், சார் ஆத்மா என்பது நீங்களே, அது நீங்க ஏன் இப்படி விழிக்காம இருக்கீங்கன்னு. விவேகானந்தனுடைய மிகப்பெரிய அறைகூவல் சிக்காகோல என்னவா இருந்ததுன்னா, அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்றது. கட்டோ உபநிஷத்துல நச்சிகேதன் கிட்ட யமதர்மராஜன் உபதேசம் பண்றான். என்ன உபதேசம்? உத்திஷ்டஹா ஜாக்கிரதஹா அப்படிங்கிறான். என்ன? உங்களுக்குள் அறியாமையில் மூழ்கி கிடக்கின்றீர்களே, நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் தான் அந்த ஞானம் அப்படிங்கிறாரு. விவேகானந்தருடைய இன்னொரு விஷயம், ஃபாரின்ல என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க, விவேகானந்தர் நேரடியா போய் நின்னாரு. ஹே, நீங்க பாவியும் கிடையாது எதுவும் கிடையாது, ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, அமிர்தஸ்ய புத்திரஹா அப்படிங்கிறாரு. என்ன விஷயம்னா, அமிர்தத்தின் புத்திரர்களே, எந்த இடத்துல எந்த யோகத்தையும் யாரும் கொண்டு வரல. முதல்ல என்ன வேணும் எனக்கு? பசி. என்ன பசி? சும்மா இந்த பொறி திங்கிற மாதிரிலாம் இந்த யோகம் கொஞ்ச நாள் கைப்பற்றி இருக்கிறேன், இந்த யோகத்துல கொஞ்ச நாள் இருக்கேன், இங்கிருந்து அதுக்கு போறலாம் கிடையாது. எடுத்த உடனே எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா அப்படின்னு ரமண மகரிஷி பாடுறார். அது போல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இதை நான் பூர்த்தி பண்றேன். அருணாச்சலத்தினுடைய மகிமையை பற்றி ஒருத்தர் ரமண பகவான் முன்னாடி வந்து கேட்கிறார். பகவானே, நீங்க எத்தனையோ தடவை இந்த அருணாச்சலத்தினுடைய கிரி பிரதட்சணம் பண்ண சொல்றீங்க, இந்த அருணாச்சலத்தினுடைய மகிமையே நீங்க தான் இவ்வளவு தூரம் அருணாச்சல அக்ஷரமண மாலை பாடல் முழுக்க சொல்றீங்க, இந்த மலை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மலை சிவனா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவரை பார்த்து, எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்பா இந்த சரீரத்தை நீ ஒரு பேர் வச்சுண்டு நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா ஒரு பேர் வச்சிருந்து இந்த சரீரமே நான் நினைக்கிற இல்லப்பா, அது போல சிவன் என்ன பண்றார்? கருணையோட இந்த மலையையே நான் என்று நினைத்திருக்கிறார், அதுவே சிவம். கைலாசம் என்பது சிவனுடைய வீடு, அங்க போய் அவர் தங்குவார். ஆனால் சுயம் சிவம் என்பது இந்த அருணாச்சலம். இந்த அருணாச்சலத்தின் முன்பு நின்று நீங்கள் கேட்டுக்கொள்வதை ஒரே ஒரு விஷயம், நான் என் வாழ்வில் துக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ ரணங்கள் என் மத்தியில இருக்கு, எவ்வளவு வேதனைப்பட முடியுமோ, எப்படி திருவாசகத்தில் சொல்ற மாதிரி பல பிறவிகளா, எண்ணற்ற பிறவிகளா நான் இங்க நின்னுக்கிறேன். ஆனா எனக்கு சோளப்பொரி மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. என்ன காரணம்? நான் யாருன்னு எனக்கு தெரியலப்பா. ரமண பகவான் நான் யாருன்னு எனக்கு கேட்க சொல்றாரு. அதனால இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் யார் அப்படின்னு இந்த மலைக்கு முன்னாடி நின்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு போங்க, உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணும் என்று சொல்லி இந்த உரையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். மிகவும் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு அவசியமான உரையை கிருஷ்ணா அவர்கள் நிகழ்த்தினார்கள். இந்த மலையிட்ட நம்ம என்ன கேட்டுட்டு போனோம் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிற ஒரு நுட்பமான ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். இப்போது சுருக்கமான நேரத்தில் நாம் ஒரு தீர்ப்புக்கு வரணும். பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு நல்ல பழக்கம், யாருமே தீர்ப்பை மதிக்கிறது இல்லை. ஆனாலும் தீர்ப்பு சொல்கிறத நாங்கள் நிறுத்துறதில்லை. அந்த சம்பிரதாயத்துக்காக இப்போ தீர்ப்பு சொல்லணும். ஒன்று,
நம்ம பக்தியில் அன்பில் சின்ன வயசுலேருந்து சுலபமாக பழகிடுவோம். இதாண்டா உம்மாச்சி, சாமி இப்படி கும்பிடு, இப்படி நில்லு, விழுந்து கும்பிடு, விபூதி வச்சுக்கோ, ருத்ராட்சம் போட்டுக்கோ, இப்படி கும்பிடு சொல்லி கொடுப்பாங்க, செஞ்சுடுவோம். கோயிலுக்கு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, கோயிலுக்குள்ளே போயிடுவோம். நம்ம அப்பா அம்மா கோயிலில் எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அப்படி நாம் கும்பிடுவோம். அவர் முடிக்கும்போது ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும், எதையுமே கேட்கக்கூடாது, எது சரி, இதெல்லாம் யோசிங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை செட்டிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து என்னை பேசுறதுக்கு, அவருடைய 60ஆம் கல்யாணம், அதுக்கு கூப்பிடுறாரு. அவர் என்ன கேட்டார், உங்களுக்கு சார் சவுண்டு கூட்டாதீங்க, சவுண்டு இரிட்டேட்டிங்காக இருக்குது, சவுண்டு குறைங்க, என்ன சன்மானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் அவர் அப்படி ஏற இறங்க பார்த்தேன். உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு சன்மானம் பண்ணுங்க அப்படின்னு. சரின்ட்டு அடுத்தாப்புல ஒருத்தர் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணணும், ஒரு பாடகர் சொல்லுங்கன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏழை, நல்லா பாடுவார், ஞானஸ்தர். அவருடைய அட்ரஸ் கார்டு என்கிட்ட இருந்தது, கொடுத்து அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த காலத்தில் 2000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 39 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 2000 ரூபா கொடுங்களேன் அவருக்கு அப்படின்னு. கொடுத்துருவோமேன்ட்டார் அவர். எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. அவர் கல்யாணத்துக்கு போகிறேன், நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். எனக்கு ஒரு தட்டு, பட்டு வேஷ்டி, புடவை, இன்னும் என்னெல்லாமோ வச்சு நிறைய பணம் மரியாதை எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு அபிராமி இருந்தாதி பேசினேன். எனக்கு முடிஞ்ச அவர் கச்சேரி பிரமாதமாக பாடினார். அவருக்கு கொடுக்கும்போது அந்த நகரத்தை விளையாடுறார். ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கவர் வச்சிருக்கார், இங்கே ஒரு கவர் வச்சிருக்கிறார். வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கேட்ட பணம் இந்த கவரில் இருக்குது, உங்களுக்கு சுகி சிவம் கொடுக்க சொன்ன பணம் இந்த கவரில் இருக்கு, எந்த கவர் வேணும் எடுத்துக்குங்க. அப்போ அவர் ஏதோ கேட்டிருக்கிறார். அவர் நெளியிறார். என்ன நினைக்கிறாரு, நம்ம சொன்ன கவரை எடுத்தா சுகி சிவன் தப்பாக நினைப்பார். ஆனால் அவர் நமக்கு கூட சொல்லியிருக்க மாட்டார், குறைச்சலாக தான் சொல்லியிருப்பார். இதை எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறதா, வேத்து போச்சு அவருக்கு. இப்போ செட்டியார் எங்கிட்ட விளையாடுறாரு. என்ன பண்ணாரு, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு கவர் நீங்கள் சொன்ன தொகை இருக்கு, ஒரு கவர் அவர் கேட்ட தொகை இருக்கு, எதை கொடுக்கட்டும்னாரு. இப்போ பரீட்சை எனக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், உங்கள் தகுதிக்கு 2யுமே கொடுத்துடலாம். செட்டியார் சிரிச்சார். சரி சரி கரெக்டு, அவர் நல்லா தான் பாடினார், 2யுமே எடுத்துங்க அப்படின்னு. உடனே இவரை ஓரமாக அப்படி கூட்டிகிட்டு போய் கேட்டேன், எவ்வளோ ஏன் கேட்டேன் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்கள் கம்மியாக சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு 1000 ரூபா வேணும்னு கேட்டேன். செட்டியார் என்ன சொன்னார், 1000மா அப்படின்றார். 500 கொடுங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். அவர் தகுதிக்கு கேட்டார், நான் என் தகுதிக்கு சொன்னேன். செட்டியார் அவர் தகுதிக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு வாங்கினவனுக்கு தான் தெரியும். எந்த கோயிலிலும் போய் உங்கள் தகுதிக்கு கேட்காதீர்கள், இறைவன் தகுதிக்கு விட்டு பாருங்கள், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாதா? ஒரு தாய்க்கு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் ஒரு தாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னா அந்த தாய் என்ன ராட்சசியா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னா அதை விட முக்கியமான காரணம் உண்டு. கடவுள் உங்களுக்கு ஒன்று கொடுத்தால் அதற்கு காரணம் உண்டு, கொடுக்கவில்லை என்றால் அதை விட முக்கியமான காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான சிறந்த நெறியாக இருக்க முடியும். பக்திங்கிறது என்ன தெரியுமா? நம்மளை இழக்கிறது. பக்திங்கிறது எதையோ வாங்கிட்டு வர்றது இல்லை, கடவுள்கிட்டேருந்து நம்மளை இழக்கிறது. எப்படி? நான் அன்னைக்கு கூட வேடிக்கையா சொன்னேன், இப்ப 2 கை என்ன, ஒன்று கோரிக்கை, இன்னொன்று காணிக்கை. கோரிக்கை அல்லது காணிக்கை. நம்ம கோரிக்கையை வைக்கிறோம், அப்புறம் காணிக்கையை கொண்டா, முடிஞ்சு போச்சு. கோரிக்கையும் காணிக்கையும் பக்தி அல்ல. அதே மாதிரி வேடிக்கையும் கேளிக்கையும் பக்தி அல்ல. பின்ன என்ன இருக்கணும் அப்படின்னா, தன்னை இழத்தல்.
உண்மையான பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு அடுத்த யோகத்துக்கு போறேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். திருநாவுக்கரசர் தேவாரம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. முடிகிறார் திருநாவுக்கரசர். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. திருநாவுக்கரசர் பக்தியில என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றார். அருமையான பாட்டு. கொஞ்சம் உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கா, இவங்க அண்ணன் வெளியில போயிருக்கிறான், இல்லை இவங்க அண்ணன் அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான். இதான் ஆபத்துக்கு ஆரம்பம். அவங்க அண்ணன் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான். இந்த பொண்ணுக்கு அவன் யாருன்னு ஒரு கியூரியாசிட்டி, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அன்னைக்கு முடியல. அப்புறம் என்னைக்கும் இவங்க அண்ணன் வெளியே போயிருக்கும் போது அவன் வந்து இருக்கிறானா அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு இல்லை அண்ணன் வெளியில் போயிருக்கிறாரு அப்படின்னு. சரி நான் வந்தேன்னு சொல்லுங்கன்ட்டு அவன் திரும்புகிறான். அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவளுக்கு ஆசை. அண்ணன் வந்தா யார் வந்ததா சொல்லணும்னு கேட்டான். அண்ணன் வந்தா யார் வந்ததா சொல்லணும்னா உன் பேர் என்ன சொல்லுன்னு அர்த்தம். அவன் சொன்னான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க அவனுக்கு தெரியும்ட்டு போயிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறது, பேர் தெரியல. அப்புறம் அண்ணன் வந்த உடனே சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரெண்டுன்னா 100 பேர் இருக்கான். யார் அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வந்தியே, என்னைக்கும் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அவன் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் படாத பாடுபட்டா கடைசியா அவன் பேரை சொல்லி யார் தலைமுடி இப்படி இருக்குமே அவன் தானே அப்படின்னா ஆமா. அந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாலாம். இப்போ திருநாவுக்கரசர் தேவாரத்துக்கு வாங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். உங்களுக்கு ஒரு கடவுளுடைய நாமம் தெரிவிக்கப்படுவது என்பது அதை கத்துக்கிறதே அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாரும் சொல்றாங்க நாமத்தை சொல்லுங்க நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு. பல ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு இறைவனுடைய நாமம் உங்களுக்குள் சொல்லப்படும், ஓதப்படும். அந்த நாமம் உங்களை உருக்க தொடங்கும். எல்லாமே நம்மளை பாதிக்காது, ஆனா ஏதோ ஒரு நாமம் நம்மளை ஒரு மாதிரி உருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு முருகா அப்படிங்கிற நாமம், சில பேருக்கு சிவா அப்படிங்கிற நாமம், சில பேருக்கு நாராயணா அப்படின்னா தான் அவங்க மனசு அடங்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமம் தான் வேலை செய்யும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அந்த சுவாமி எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார். எந்த ஊரு? ஆரூர், திருவாரூர். பின்னை அவனுடைய நாமம் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பிச்சின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? பைத்தியம் ஆயிட்டான். இதுக்கப்புறம் யாராவது பக்திக்கு வருவீங்க? உண்மையான பக்தி வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி தான் ஆயிடுவோம். நீங்க மலையில பார்க்கும்போது பல பேர் மனநலம் குன்றியவர்கள் மாதிரி சயின்ஸ் சொல்லும், இல்ல அவங்க அருளாளர்கள் அப்படின்னு மெய்ஞானம் சொல்லும். அப்புறம் நம்ம எதை எடுத்துக்கிறது? அவங்க தன் நிலையில இருக்க மாட்டாங்க, தன் நிலையை இழந்துருவாங்க. முக்கியமான காரணம் தெரியுமா? கடைசியா அவர் முடிச்சாரு பாருங்க, அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கு நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறது அது காணாம போயிடும் அவங்க கிட்ட. ஏன் சார் நான்கிறது தொலைஞ்சு போயிட்டா அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிக்காம என்ன ஆகும்? அவங்க அவங்க நிலைமையில இருக்க மாட்டாங்க. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அப்புறம் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அம்மா தெரியல, அப்பா தெரியல, அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. அப்புறம் தன்னை மறந்தாள். தான் யாருன்னே தெரியாது, தன்னை மறந்தாள். தன் நாமம் கெட்டாள், பேர் தெரியாது. சார் இந்த ஊர்ல எத்தனை சுவாமிகளுடைய பேரு? மூக்குப்படி சாமிங்கிறீங்க, பேர் என்னன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேருடைய சமாதி அடங்கி இருக்குது, அவங்க பேர் அதுன்னு தெரியுமா நமக்கு? அவங்க பேரே காணாம போயிடுச்சு. ஏன்? தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். அப்புறம் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி. மொத்தத்தில் அந்த மூல இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள். இப்படி பக்தி அப்படின்னு ஒன்றுவது பக்தி யோகம். ஆனா பக்தி சில சமயத்தில் பழப்பாயிடும், கடையாயிடும், வியாபாரம் ஆயிடும். சில பொருள்கள் வாங்குவது, விற்பது, அதுக்கான அந்த டிக்கெட்டு, காசு. பக்தி கொஞ்சம் பணத்தோடு சேர்ந்து வேற ஒரு வழிக்கு நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இத்தனையும் தாண்டி நம்ம மேலே போனோம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காக சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கோயிலுக்குள்ள போய் பாருங்க, வரிசையில சாமி கும்பிடணும்னு பல பேர் பெரிய கியூ நிற்பாங்க. சில பேர் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து கூட வர்றாங்க, நான் பார்க்குறேன்.
அவங்கள டக்குன்னு உள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குரூப்பும் இருக்கு. அதையும் நான் பார்க்கிறேன். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 5 பேர் வந்திருக்கிறோம், 10,000 ரூபாய் கொடு. 8 பேர் வந்திருக்கிறோம், 15,000 ரூபாய் கொடு, உனக்கு நாங்க தரிசனம் பண்ணி வைக்கிறோம். உடனே நம்மால் என்ன நினைக்கிறான், 10,000 கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது போயிடலாம். நான் கேட்கிறேன், 10,000 ரூபாய் கொடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் கூட்டிட்டு போனா அண்ணாமலையார் உங்களை மன்னிப்பார்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நேரம் வெயில்ல, மழையில, பனியில அவ்வளவு பேர் தரிசனத்துக்கு நிக்கிற போது எவனோ ஒரு புரோக்கருக்கு காசை கையில கொடுத்துட்டு நீங்க உள்ள போனா நீங்கள் பாவம் செய்கிறீர்களா புண்ணியம் செய்கிறீர்களா ஒரு முடிவுக்கு வாங்க. கியூல நின்று என்னால கும்பிட முடியாது அப்படின்னு சொன்னா கூட்டம் இல்லாத அன்னைக்கு வந்து கும்பிடுங்க. ஒரு திருவிழா அன்னைக்கு நான் வருவேன், நான் யாருக்கோ காசு கொடுப்பேன். இதுல நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லல, யார் யாரெல்லாம் அதுல கூட்டுங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பேர் சேர்ந்து பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு துறை அல்ல, 2 துறை அல்ல, 4 துறைகள் ஒன்றாக சேர்ந்து அந்த காசை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதுவும் எனக்கு தெரியும். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து உள்ள போய் கும்பிட்டா அவனுக்கு பக்திமான்னு பேரா? அவனை கடவுள் மன்னிப்பாரா? லட்சக்கணக்கான பேர் வெயில்ல நிக்கிற போது நீ காசு கொடுத்துட்டு உள்ள போய் கும்பிட்டுட்டேன்னா உன்னுடைய பக்தியை கடவுள் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறாரா? இன்னைக்கு சொல்லிட்டு போற, பாவங்களை சேகரிக்காதீர்கள், பாவங்களை சேகரிக்காதீர்கள். அன்பும் கருணையும் முக்கியம். உங்களால் உள்ளே போய் நிற்பதற்கு முடியவில்லையா, மலையை கும்பிடுங்கள். அண்ணாமலையார் உங்களுக்கு செய்ய வேண்டியதை சத்தியமாக செய்வார். ஆனா திருட்டுத்தனமா காசு கொடுத்துட்டு உள்ள போய் கும்பிடணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் தீய பழக்கங்களை கோயிலுக்குள்ளும் கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நாங்க சொல்லாம போக முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்தி என்பது அன்பில் தன்னை இழத்தல். அன்புல, கடவுள் மேல இருக்கிற அன்புல தன்னை இழத்தல். நான் ஏன் கண்ணப்ப நாயனாரை சொன்ன முதல்லயே, இந்த பாருங்க, இந்த கண்ணை தோண்டி சிவனுக்கு அப்புறம் பக்தி எப்படி தெரியுங்களா? கடவுளிடமிருந்து ஒன்றை பெறுவது அல்ல, தன்னை கடவுளுக்கு தருவதுதான் பக்தி என்று கண்ணப்பன் கண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். கொடுக்கிற மனோநிலைக்கு வருகிறான். அவன் தான் உண்மையான பக்தி யோகத்துக்கு அடையாளம். அதனால்தான் மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். பக்தி யோகத்தை அப்படியே வச்சுங்க. பக்தி யோகத்துக்கு அடுத்தாப்புல கர்ம யோகம். கர்ம யோகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கடமை இருக்கு சார். எப்ப பார்த்தாலும் நம்ம கோயிலா போயிட்டு இருக்க முடியுமா? ஆபீஸ்ல லீவு கொடுப்பானா? ஆபீஸ்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் சொல்லிட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கலாமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இதே திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தரிசனத்துக்கு வாரியார் சாமி காங்கேயநல்லூர் ஊர்ல இருந்து சாமியோட பாட்டனார், அவங்க அப்பாவுக்கு அப்பா பாட்டனார், அவங்க எல்லாம் மொத்தமா புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்துக்கு வர்றாங்க. பிளேக் நோய் அப்போ பரவி இருக்கு. இப்ப எப்படி கொரோனா இருந்ததோ அப்ப பிளேக் நோய். அப்ப இருந்த நிர்வாகம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒவ்வொரு பக்கமும் மறிச்சிட்டாங்க. உங்க ஊர்ல பிளேக் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. பிளேக் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கோயிலுக்குள்ள போக கூடாது, ஏன்னா மற்றவங்களுக்கு வந்துடும். நீ வந்ததுக்கு அப்படியே திரும்பி போ அப்படின்னு அனுப்புறாங்க. வாரியார் சாமியோட தாத்தா வர்றவர் அதே மாதிரி வர்றாரு. அந்த டோல்கேட்ல நிறுத்தி கேட்கறாங்க, உங்க ஊர்ல பிளேக் இருக்குதா அப்படின்னு. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆமா இருக்குதுன்னு. வெளியே போ, ஊருக்குள்ள போக முடியாது, தீப தரிசனம் பண்ண முடியாது, போ வெளியே அப்படின்ட்டாங்க. அவர் அழுதுகிட்டே போறார். ஐயோ நான் வந்து கடைசியில் கும்பிடலையே அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டார். அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போன போது இவர் கூட வந்தவன்லாம் கேட்டான், ஏன் நீ வந்து தரிசனம் பண்றதுக்கு உள்ள வரல? இல்லை கேட்டாங்க, பிளேக் இருக்குதான்னு கேட்டாங்க உங்க ஊர்ல. நான் ஆமான்னு சொன்னேன். நான் ஐய லூஸு, நாங்கெல்லாம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். இல்லைன்னு பொய் சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். வாரியார் எழுதுறார், வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க. ஒரு பொய் சொல்லி கடவுளை தரிசிப்பதை விட உண்மை சொல்லி வீட்டுக்கு வருவதுதான் சரி. பொய் சொல்லுதல் என்ற பாவம் மிகப்பெரிய பாவம். எனக்கு புரியல. பக்தர்கள் என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. பக்தன் என்பவன் ஒழுக்கமானவன், பக்தன் என்பவன் நேர்மையானவன், பக்தன் என்பவன் பொய் சொல்ல மாட்டான், பக்தன் என்பவன் திருட மாட்டான், பக்தன் என்பவன் கடவுள் பெயரை சொல்லி தவறு செய்ய மாட்டான். இதுதான் பக்திக்கு இலக்கணம்.
சாமி எழுதுறாரு. அவங்க பாட்னார் கேட்டாரா, பொய் சொல்லி அப்படி கார்த்திகை தீபத்துக்கு போறதை விட உண்மை சொல்லி இங்க இருந்தே கும்பிட்டா போதும்பா, அது எப்படிப்பா பொய் சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க. கர்மயோகம்னா என்ன தெரியுமா? நம்ம கடமையை நாம ஒழுங்கா செய்யறது. எத்தனை பேர் ஆபீஸ்ல ஏமாத்துறான் தெரியுங்களா? வேலை செய்யாம எப்படி டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான். சில வாத்தியார் பள்ளிக்கூடத்தில், எல்லா வாத்தியாரையும் சொல்லல, எனக்கு சில நல்ல வாத்தியாரையும் தெரியும், மோசமான வாத்தியாரையும் தெரியும். அட்டெண்டன்ஸே 1/2 மணி நேரம் எடுக்கிறான் சார். ஏன்? பாடம் அவனுக்கு நடத்த வரல. ஒரு அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி முடிச்சா போதும் அப்படின்னு ஏஞ்சி போறான். தப்பு இல்லையா அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை கவர்மெண்ட் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போது கூண்டோட தூக்கிட்டாங்க. அவங்க கெஞ்சி கூத்தாடின போது கோர்ட்லயே சொன்னாங்க, இதை கனிவோட கவனிங்க, பாவம் கனிவோட கவனிங்க அப்படின்னு. அதுக்கான மந்திரி சபை கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ மந்திரி சபை கூட்டம் நடக்கிற போது மரத்தடியில செக்ரட்டேரியட்ல இந்த வேலை இழந்தாங்க பாருங்க, ஒரு 2000-3000 பேர். அவங்க அப்படியே மடியில நெருப்பை கட்டிட்டு நிக்கிறாங்க. என்ன பதில் வருமோ, என்ன பதில் வருமோ, என்ன பதில் வருமோ. இன்னைக்கு சொல்றேன் கவர்மெண்ட் ஆபீசருக்கு, அப்ப மந்திரி சபையில என்ன முடிவு வருமோ நீ பதறிக்கிட்டு நின்ன பாத்தியா? அப்படிதான் உங்ககிட்ட ஒவ்வொரு காகிதத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு இந்தியனும் மடியில நெருப்பு கட்டிட்டு நிக்கிறான். நான் கொடுத்த மனு என்ன ஆகுமோ, முதியோர் பென்ஷன் கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த இது கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு அடையாள அட்டை கிடைக்குமா கிடைக்காதான்னு புரியணும். ஒரு அரசு அலுவலர்கிட்ட ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கிற காகிதம் அல்ல, அவன் வாழ்க்கையின் உத்தரவாதம். நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு போறப்போ விதவை பென்ஷனுக்கு ஒரு அம்மா நிப்பா. கவர்மெண்ட் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காகித குப்பை, அது தொலைஞ்சு போச்சு வேற எழுதி கொண்டா அப்படின்னு சொல்ற ஆபீசர் எவ்வளவு பேர் இருக்கிறா? செய்யாதீங்க. உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் மட்டும்தான் கடவுள் உங்களை மன்னிப்பார், இல்லை என்றால் கடவுள் உங்களை தண்டிப்பார். கவர்மெண்ட் தண்டிக்கிறதோ இல்லையோ, கடவுள் தண்டிப்பார். உங்க கடமைகளை சரியா செய்யணும். அலுவல் நேரத்தில் அலுவல்ல இருக்கணும். டீ குடிக்க போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், அரசு வேலையை ஒப்பேத்த கூடாது. அவன் வேலையை அவன் ஒழுங்கா பார்க்கணும், பார்க்க வேண்டிய வேலையை சரியா பார்க்கணும். அதுக்கு தான் கர்ம யோகம்னு பேரு. மகாத்மா காந்தி, ஆச்சாரியா வினோபா பாவே பகவத்கீதையை பத்தி என்ன சொல்றாங்க? கர்ம யோகத்தை விளக்கிய உயர்ந்த நூல் அப்படின்னு அதுக்கு விளக்க சொல்றாங்க. என்ன? கடமையை செய், ஆனா பலனை எதிர்பாராதேன்ற வார்த்தை நாம போட்டது. அப்படி இல்லை. கடமையை செய், பலன் உன்னை தேடி வரும். பலனை எதிர்பாராதுன்னு கணக்கு இல்லை. கடவுளோட திட்டத்தில் எந்த கடமையும் வீணா போவாது. அதுக்குரிய பலன் அப்ப வரும், இல்லையா தள்ளி வரும், இல்லையா தள்ளி ரொம்ப மொத்தமா வரும். ஆனா வராம மட்டும் போகாது. ஏன்னா இறைவனுடைய சட்டம் அப்படி. அதனால கடமையை செய்யணும். எப்படி செய்யணும் தெரியுங்களா? நாம எந்த வேலையை செஞ்சாலும் முழு இன்வால்மெண்டோட செய்யணும். கடனே எழவேன்னு செய்யக்கூடாது. சில பேர் சாப்பாடு சமைச்சாங்க, ஆமா பெருசா வடிச்சு கொட்டி ஆக போகுதாக்கும். செய்யாதீங்க. நீங்க சமைச்சது சாப்பாடு இல்லை, விஷம். எது செஞ்சாலும் அன்பா செய்யுங்க, அக்கறையா செய்யுங்க. இப்ப நானே மேடைக்கு வர்றேன், உங்ககிட்ட பேசணும்னு வர்றேன். நீங்கெல்லாம் வளரணும், நாடு வளரணுங்கிற வேதனையில பேசுறேன், உருகி நிக்கிறேன். இப்ப அதை விட்டுட்டு கேட்டா கேளு, கேட்காட்டி போன், நான் பாட்டுக்கு திமிரா பேசினா நல்லா இருக்குமா? அப்ப நான் தவிக்கணும் இல்லையா? அந்த தவிப்பு எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு நாட்டுக்குள்ள அவரவருடைய கடமையை அவங்கவுங்க சரியா செய்யணும். தட் இஸ் கால்டு கர்ம யோகம். நான் அதை விளக்கிறதுக்கு எனக்கு போதுமான நேரம் இல்லை. திருவண்ணாமலை தலைவரலாறுல ஒரு இடம் வருது. திருவண்ணாமலை தலைவரலாறு, இங்க தும்பைன்னு ஒரு விலைமகள். ஆனா விலைமகளா இருந்தா கூட அதுல ஒரு பாலிசி. அவளுக்கு என்ன பாலிசி தெரியுமா? யாரு வெத்தலை பாக்கு அச்சார வச்சானோ அவனை கணவனா ஏத்துக்குவா. அன்னைக்கு அவனோட இருப்பா. மறுநாள் காலையில வாசல்ல வழி அடிச்சு வச்சு குளிச்சுட்டான்னா அவன் கணவன் கிடையாது. அந்த துறையில தொழில இருந்தா கூட ஒரு தர்மத்தை அவ பின்பற்றுறா. ஒரு நாள் ஒரு வேடிக்கை நடக்குது. இறைவன் சோதிக்கணும்னு நினைச்சாரு. என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒரு நோய் பிடிச்ச கழவன் வடிவத்தை எடுத்து அந்த வீட்டு வாசல்ல ஒரு கூடையில கொண்டாந்து வச்சு இவருக்காக அச்சாரம் பணம் வச்சுட்டு போயாச்சு. இப்ப இந்த பெண்மணி அந்த நோய்வாய்ப்பட்ட ஆளை தன்னுடைய கணவன் ஏத்துக்கிட்டா. இப்ப மன்னர் வர்றாரு, அந்த ஊருடைய அரசர் வர்றாரு. உனக்கு பொண்ணு மணியும் கொடுக்கலான்னு வந்தேன், நீ என்ன கணவனா ஏத்துக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
என் தொழில் விலைமகள் தொழிலா இருந்தா கூட இந்த தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன, யாரிடத்தில் நான் அச்சாரம் வாங்கிட்டேனோ அவன் தான் என் கணவனை ஒழிய ஒன்னு ராஜாவா ஏத்துக்க முடியாது. அவன் சொல்றான், உன்னை கொல்லுவேன், அடிப்பேன், நான் உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், நல்லா யோசிச்சுக்கோ அப்படி. எதுவும் வேணாம், இவர் தான் என் கணவர். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த கிழவர் இம்சை, என்ன இருமி மலமூத்திரம் போய் அந்த இடத்தையே நாசியாய் ஒரே துன்பம் எல்லாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கோவிச்சுக்கல. அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு சிறந்த இல்லறத்து பெண் எப்படி செய்வாளோ அப்படி செய்கிறா. இது திருவண்ணாமலை தலபுராணத்தில் இருக்கிற கதை. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு இம்சை பண்ணனே உனக்கு வருத்தம் வரலையான்னு கேட்டார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கணவனுக்கு பணிவிடை செய்வது மனைவியினுடைய கடமையில் ஒன்று. நான் ஏன் வருத்தப்படணும்? நான் தான் உனக்கு கணவன் வரிச்சிட்டேன்ல, அதனால உனக்கு செஞ்ச பணிவிடையில எனக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு அவ பேசுறா. அப்பதான் சிவபெருமான் தான் யாருன்னு வெளிப்படுத்துறார். சிவபெருமான் வந்தாருன்னு புராணத்தில் இருக்குது. ஒரே ஒரு டவுட்டு, அம்பாள்கிட்ட சொல்லிட்டு வந்தாரா சொல்லாம வந்தாராங்கிறது மட்டும் எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. அது எப்படின்னு தெரியல, அப்புறம் பார்ப்போம். சிவபெருமான் வெளிப்பட்டார், தான் சிவபெருமானா வெளிப்பட்டார். பதறிட்டா இந்த தும்ப. அப்ப சிவபெருமான் கேட்கிறாரு, இது இந்த தொழில கூட நீ ஒரு தர்மத்தோட நடந்துகிட்டல்ல, என்ன கோபப்படாம பணிவிட பண்ணல, உனக்கு வர என்ன வேணா கேளு தர அப்படிங்கிறார் சிவபெருமான். பதட்டத்துல நாக்கு குளறி போய் இந்த தும்ப என்ன கேட்டா தெரியுமா? உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்க வந்தவ எப்பவும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும்ட்டு, என் காலு உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு பதட்டத்துல வாய் குளறி கேட்டுட்டா. சிவபெருமான் சிரிச்சாரு. நீ என்ன கேட்ட? உன் காலு என் தலைமையில இருக்கணும்னு கேட்கிற இல்ல? ஐயோ நான் தப்பா உளறிட்டேன், மன்னிச்சுக்கோ. உன் காலு என் தலைமையில இருக்கணும். நீ கேட்டுட்ட, நான் தந்துதான் ஆகணும். உன் கால் எப்பவுமே என் தலைமையில இருக்கும். எப்படி தெரியுமா? நீ தும்பை என்ற பூவாய் பிறப்பாய், அது பாதம் போலவே இருக்கும், எப்போதும் அது என் திருமுடியின் மீது வைக்கப்பட்டிருக்கும். கடமையை மிக நன்கு செய்த அந்த பெண்ணின் தலையை, அந்த பெண்ணின் காலை என் தலையில் சூடி இருக்கிறேன் என்று இந்த உலகம் பாராட்டும். இதாங்க கர்மயோகம். திருவண்ணாமலை தலபுராணத்தில் இருக்கிற கதை இது. அருமையான கதை. இதை அப்படியே வச்சுங்க. ராஜயோகம் ரொம்ப கஷ்டம். தம்பி ரொம்ப நல்லா பேசுறார். ஏங்க, மூச்சை அடக்கி அப்படி எடுத்து விடுறது 40 நிமிஷம் ஒரு நாசியில ஓடும், 40 நிமிஷம் அடுத்த நாசியில ஓடும், 5 நிமிஷம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதான் மூச்சோட இலக்கணம். இந்த மூச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வாசியை ஓட்டி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு ஒன்று எழுப்பி, அதுக்கு ஊமை எழுத்துன்னு பேரு. அந்த ஊமை எழுத்தை நீங்க எழுப்பி எத்தனை விதமான மாற்றங்களை உடம்புல கொண்டு வரலாம், ஆசனங்கள் மூலமா கொண்டு வரலாம். அது நிறைய ஒரு பெரிய வித்தை. அது சாதாரணமானது இல்லை. உடம்புல இருக்கிற தசவித வாயுக்களையும் முடுக்கி விடுறது. இப்ப நாம எல்லாமே கீழே கால் மடிச்சு உட்கார முடியாம சேர் போட்டு உட்காந்துருக்கோம். யோசிங்களேன், உண்மைதானே? அப்படித்தானே ஆகிப்போச்சு. யாராவது நம்ம இப்ப கீழே உட்கார ரெடியா இருக்கோமா? இல்லை. முன்னெல்லாம் நான் திருச்செந்தூர்ல பேச போனா ஜனங்கள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. சொற்பொழிவாளரும் மேடையில் உட்காந்து தான் பேசுவோம். ஒரு தடவை ஏத்தாப்புல இருந்த ஒருத்தர் ரொம்ப நேரம் ஆச்சு சொற்பொழிவில், காலை பிரிக்கிறாரு, கால் வரமாட்டேங்குது. காலை ரொம்ப பிரிச்சு கஷ்டப்பட்ட போது பக்கத்தில் இருந்தால் கேட்டான், என் காலை எதுக்கு நீ பிரிக்கிறேன்னு. அவருக்கு அவன் கால் எது இவர் கால் எதுன்னே தெரியல. நம்மால 15 நிமிஷம் இப்ப கீழே உட்கார முடியல. ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன், ட்ரை பண்ணுங்க. என்ன, டைனிங் டேபிள் வீட்டில் இருந்தா கூட, காஸ்ட்லியான டைனிங் டேபிள் வாங்கி வச்சிருந்தா கூட, மற்றவனுக்கு ஜம்பத்துக்கு அதை வச்சுட்டு நீங்க கீழே உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா மிக நீண்ட காலம் நோயில்லாதவர்களாக நாம இருக்க முடியும். உங்க எல்லாரையும் விட அவங்க ஒரு 50 பேருக்கு தான் தனியா கை தட்டணும். கீழே உட்காந்து பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க நின்று கேட்கறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப உத்தமம் இருக்கு. என்ன, நல்லா இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி அப்படியே நகர்ந்து விடலாம் அப்படின்ற ஐடியால அவங்க எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. சார், ராஜயோகம்ங்கிறது உடம்புல இருக்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை உடம்பு முழுக்க பரவ விடுறது. அது ரொம்ப சிரமமான விஷயம். குண்டலினி யோகம் இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிம்பிளிஃபைடு அப்படிங்கிறோம். கிடையாதுங்க. குண்டலினி யோகத்தை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. மகரிஷி சொல்லி இருக்கிறாரு, அது வேற மெத்தடு, ப்ராசஸ். ஆனா உண்மையான குண்டலினி யோகம் அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஏன் தெரியுங்களா? சரியான குரு சரியா சொல்லி கொடுத்து நீங்க பிடிக்காம தப்பா பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க மென்டலா மாறிடுவீங்க.
மென்டலா மாறிடுவீங்க, அவ்வளவுதான். சைக்காட்ரிஸ்ட் தொடர்பு இல்லாம பாக்கி காலத்தை ஓட்ட முடியாது. அதனால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ராஜயோகம். அது வெரி சீரியஸ் ஆபரேஷன். ஆனா விவேகானந்தர் மாதிரி ஆட்கள் செய்தாங்க. ஏன் தெரியுங்களா? லட்சக்கணக்கான பேருக்கு ஞானத்தை ஊட்டணும்னா ராஜயோகம் பண்ணி உடம்ப பலமா வச்சிருக்கணும். அதுக்கு அவங்க செய்வாங்க. பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறவர்கள் ராஜயோகியா இருந்து அதை வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பக்தி யோகம் சிம்பிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுல அகங்காரம் கரைஞ்சாதான் பக்தி யோகம் வெற்றி. ராஜயோகம் ரொம்ப கஷ்டம். கர்மயோகம் எல்லாருமே ஒரு தேசத்துல செய்யணும். ஞான யோகம்னா என்னன்னு சொல்லி முடிக்கிறேன். நிறைய அறியாமையில நாம இருக்கிறோம், முட்டாள்தனத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அஞ்ஞானத்துல சிக்கி இருக்கிறோம். அதுலேருந்து நமக்கு ஒரு விழிப்பு ஏற்படும். சிவராத்திரி என்பது கூட ஒரு புற விழிப்பு அல்ல. இந்த ரெண்டு கண்ணை திறந்துகிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற விழிப்பு அல்ல. இந்த கண்ணை திறந்து நீங்க விழிக்கிறீங்க பாருங்க, அந்த விழிப்பு தான் சிவராத்திரியினுடைய நோக்கமே. ஏன்னா சிவன் திரிநேத்திரம், மூன்றாவது கண் உடையவன். அந்த நெற்றிக்கண் திறப்பதற்கான அந்த விழிப்பு தான் சிவராத்திரியினுடைய நோக்கமே. அதனால நெற்றிக்கண் நாம பெரிய முட்டாளத்தனத்தில் சிக்கி இருக்கோம். வாழ்க்கையில அறிவுபூர்வமா எதையும் யோசிக்கிறது இல்லை. பேசுகிற போது நம்முடைய சொல் எவ்வளவு தவறான சொல்ங்கிறத பத்தி யோசிக்கிறது இல்லை. அந்த விழிப்பு, நான் அப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தரை கனவுல பாம்பு துரத்துது, ஒருத்தரை கனவுல புலி துரத்துது, ஒருத்தரை கனவுல பொண்டாட்டி துரத்துறா, ஒருத்தரை கனவுல தேள் கொட்டுது, இன்னொருத்தர் கனவுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாரு. நல்ல கவனிங்க, கனவுல பிரச்சனை என்ன? இவனுக்கு கடன், அவனுக்கு தேளு, அவனுக்கு பாம்பு, இவனுக்கு புலி. பிரச்சனை வெவ்வேறு தானே, பிரச்சனை வெவ்வேறு தானே. இப்ப சொல்ற ஆன்சர், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து தான் இருக்கு. என்ன மருந்து? தூக்கம் கலைஞ்சு எழுந்துடணும். பாம்பு துரத்துமா? கடங்காரன் துரத்துவானா? புலி துரத்துமா? இதே முட்டாள்தனம் தான். நீங்க எல்லாரும் வெவ்வேறு பிரச்சனைன்னு சாமி கிட்ட வந்து நிக்கிறீங்க. உங்க பிரச்சனைகள் வேற மாதிரி தெரிஞ்சாலும் இவ்வளவும் கனவுல நடக்குது. இது கனவுன்னு கண்டுபிடிச்சு சிவராத்திரி ஞான விழிப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவு நின்று விட்டது. அதன் பிறகு கவலை கிடையாது, பிரச்சனை கிடையாது, எல்லா துன்பமுமே போயிடும். அப்ப மனிதனுக்கு அடிப்படையான தேவை என்ன? பக்தி யோகம் முதல் நிலை, கர்மயோகம் நாட்டுக்கான நிலை, வீட்டுக்கையும் நாட்டையும் கவனிப்பதற்கு தேவையான நிலை. ராஜயோகம் என்பது பிறருக்கு உழைப்பவர்களுக்கு அதிகம் தேவையான நிலை. ஆனால் ஞான யோகம் என்பதுதான் மத சண்டைகளற்ற உண்மை இறை உணர்வை அறிந்து கொள்ள, எது பரம்பொருள் என்பதை நாமே அனுபவித்து மகிழ இந்த உலகத்தில் தேவைப்படுகிற அத்தியாவசியமான யோகம் ஞான யோகம்தான் என்பதை தீர்ப்பாக சொல்லி, ஞான தபோதரரை வாவென்றழைக்கும் அண்ணாமலை இந்த இரவில் உங்களை ஞானியாக்கட்டும், நன்மை உண்டாகட்டும்.